ஸ்டூடெண்ட்ஸ் வாய்ஸ் கிளியர்னு சொன்னால் மெசேஜ் போடுங்க, செட் போடுங்க. யார் சில செட் போடுங்க. ஓகே, இல்மா கிளியர். ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று நம்ம மேனேஜ்மெண்ட்ற பகுதியை பார்த்துருந்தோம். அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் விளங்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்டர்டே கிளாஸ்ல நம்ம பார்த்தது என்னன்னு சொன்னால்மா, முகாமைத்துவம் என்னன்னு பார்த்தோம். ஏன்னா முகாமைத்துவம் என்னன்னு பார்த்ததுக்கு பின்னால ஒரு நிறுவனத்துக்கு, அதாவது ஏதாவது இலாப நோக்கத்துட காணப்படக்கூடிய ஒரு நிறுவனத்துக்குள்ள உள்ளுக்க காணப்படக்கூடியவர்கள் தான் ஒரு முகாமைத்துவம், அதாவது ஒரு நிறுவனத்தை மையமாக கொண்டு முகாமை செய்யக்கூடியவர்கள் தான் முகாமை என்று நேற்று படிச்சிருந்தோம். முகாமைத்துவம் என்ன என்று சொல்லி பலதரப்பட்ட அறிஞர்கள் முகாமைத்துவம் என்னன்னு சொல்லி சொல்றாங்கன்னு படிச்சிருந்தோம். அதே மாதிரி முகாமைத்துவ கர்மங்களும், அதாவது முகாமைத்துவ கர்மங்கள் பார்த்தோம். அடிப்படை அடிப்படை கர்மங்கள் பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே ஓகே, அப்ப அடுத்தது நம்ம இங்க செயற்பாட்டு முகாமை, ஓகே செயற்பாட்டு முகாமை பார்க்கிறோம். அப்ப அடுத்தது நம்ம திட்டமிடல் அல்லது கர்மங்கள் பார்த்தோம். ஒழுங்கமைத்தல், செயற்படுத்தல், கட்டுப்படுத்தல் பார்த்தோம். இதுதான் அடிப்படை முகாமைத்துவ கர்மங்கள் சொல்லி நம்ம பார்த்தது லாஸ்ட்ல. ஓகே ஓகே, 1 minute wait students. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப லாஸ்டா நம்ம இதுதான் பார்த்தேன். அப்ப எந்த இருக்கிறது, முகாமைத்துவ செயற்படுத்தல் சொன்னா நெறிப்படுத்தல் சொல்லி தந்திருந்தேன். அதே மாதிரி 4வது அடிப்படை முகாமைத்துவ கர்மம் கட்டுப்படுத்தல் சொல்லி தந்திருந்தேன். ஓகே ஓகே, ஆல் கிளியர். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது நம்ம பார்த்த முகாமைத்துவ எண்ணக்கருகளோட பொதுவான வரைவிலக்கணம் நான் உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ், முகாமைத்துவ அடிப்படை எண்ணக்கருக்கள், அதாவது முகாமைத்துவ அடிப்படை ரீதியான செயற்பாடுகள் அல்லது கர்மங்கள் சொல்லி கேட்டால் நீங்க எக்ஸாமுக்கு எது எழுதணும், திட்டமிடுதல் ஷோர்ட் நோட் எடுத்துக்கொள்ளுங்க. முகாமைத்துவ அடிப்படை எண்ணக்கருக்கள், அப்ப ஒழுங்கமைத்தல், அப்ப நெறிப்படுத்தல், இதெல்லாம் என்ன உங்களுக்கு முகாமைத்துவ அடிப்படை எண்ணக்கருக்கள். அப்ப இங்க பாருங்க, இந்த ஒன்று இருக்கு, கட்டுப்படுத்தல். அப்ப 4ம் தான் முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் சொல்லி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருந்தோம். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததுமா இப்ப வரைவிலக்கணத்தில் உள்ள எண்ணக்கருக்கள் சொன்னால் இது சும்மா ஜென்ரல் பொதுவான எண்ணக்கருக்கள். இது எக்ஸாம்ல நேற்று பாஸ் பேப்பர் செய்கின்ற பொழுது பார்த்திருந்தோம். பாஸ் பேப்பர்ல உங்களுக்கு இதை 2 மார்க்ஸ் கேட்டிருந்தான். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பொதுவான எண்ணக்கரு கேட்டா இதை கொடுங்க, அதே மாதிரி அடிப்படை எண்ணக்கருக்கள் கேட்டா அதை கொடுங்கன்னு சொல்லி தந்திருந்தேன். அப்ப பயனுறுதின்னு சொல்லி படிச்சோம், என வினைத்திறன் சொல்லி படிச்சோம். அப்போ இயங்கும் வணிகச் சூழல் சொல்லி தந்தேன், நிறுவனங்களின் அமைப்புன்னு சொல்லி தந்தேன். ஓகே, அப்ப எல்லாம் சொல்லி தந்திருக்கிறேன். அப்ப நோக்கங்களும் குறிக்கோள்களும் சொல்லி தந்தேன் என்று சொல்லி. அப்ப இப்ப நம்ம லாஸ்டா எல்லாம் பார்த்ததுக்கு பின்னால பாஸ் பேப்பரும் செஞ்சிருந்தோம். கிளாஸுக்கு எஸ்டர்டே நேற்று வராத ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்டிங் பார்த்திருந்தால் உங்களுக்கு இலகுவா இருந்திருக்கும். இயங்கும் வணிகச் சூழல்ல நீங்க ஃபர்ஸ்ட் யூனிட்லயே படிச்சிருப்பீங்க. வணிகச் சூழல்ல என்ன, நிறுவனத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் காணப்படக்கூடியது. யூனிட் 1லயும் நான் ரிவிஷன் செஞ்சு வருவேன். ஓகே, யூனிட் 1டையும் ஃபுல் ரிவிஷன் செஞ்சு வருவேன், ஒரி பண்ண வேணாம். அப்போ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வருகின்ற அக மற்றும் புறச்சூழல், அக மற்றும் புறச்சூழல் காரணி, நிறுவனத்துக்கு உள்ளே காணப்படக்கூடிய ஊழியர், உரிமையாளர், இதெல்லாம் சொல்றது வணிகச் சூழலுக்குள்ள உள்ளடங்கும். டைனமிக் பிசினஸ் என்வைரன்மெண்ட் சொல்லுவாங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், புறச்சூழல்னு சொன்னா என்ன நீங்க படிச்சிருக்கீங்க? புறச்சூழல் அரசியல் சூழல், மக்கள் சூழல் படிச்சிருக்கீங்களா? அதைத்தான் நீங்க சொல்லுது இயங்கும் வணிகச் சூழல்னு சொல்லி. ஓகே, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் உங்களோட பேசிக் கான்செப்ட். இது முகாமைத்துவத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பேசிக் கான்செப்ட். ஓகே, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பார்க்க வேண்டியதுமா, இப்ப பாருங்க, இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், முகாமைத்துவ இந்த நிறுவனங்கள் அமைப்புக்குன்னு சொல்லி தந்திருந்தேன். நிறுவனங்கள்ட என்னன்னு சொல்லி கேள்வி கேட்பான்னு சொல்லி தந்திருந்தேன். ஓகே, முகாமைத்துவத்துல உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். அதாவது நிறுவனம் அல்லது நிறுவன அமைப்பு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, அல்லது நிறுவன ஒழுங்கமைப்புன்னு சொன்னால் என்னன்னு சொல்லி
சொல்லி தந்திருந்தேன். ஓகே 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 ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப ஓகே. அப்ப இதுதான்மா நிறுவன அமைப்புகள் நேற்று பார்த்திருந்தோம். ஓகே. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எஸ்டர்டே கிளாஸ் வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு யாருக்கும் குழப்பம் இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்த நிறுவன அமைப்புன்னு சொல்லி சொன்னால் நோக்கம் அல்லது பலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த இருக்கு பாருங்க. நோக்கம் அல்லது பலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் ஒரு நிறுவனம் காணப்படும் என்று சொன்னேன். இப்ப நீங்க நீங்க ஒரு நோக்கம் வச்சிருப்பீங்க. 2027ஆம் ஆண்டு மாணவர்கள் நான் டிஸ்ட்ரிக்ட்ல முதலாவது ரேங்க் வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க பலதரப்பட்ட ஒரு நோக்கம் வச்சிருப்பீங்க. இப்ப நான் இப்ப அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னால் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல நான் ஃபர்ஸ்ட் வரணும். அதுதான் என்னுடைய நோக்கம். பலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்குன்னு சொன்னால் அனைத்து சிலபஸையும் நான் படிச்சு கொள்ளணும். அதுதான் என்னுடைய நோக்கம். கிளாஸ் ஒன்றும் கட் பண்ணக்கூடாது. கிளாஸ் மிஸ் பண்ண ரெக்கார்ட்லாம் நான் பார்த்து கொள்ளணும். அது என்னுடைய நோக்கம். அது நோக்கம் ஒன்று இருக்கும். அதே மாதிரி நிறுவனத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். இலாபத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை எவ்வாறு அதாவது விளங்கிக் கொள்வது என்பதனை தான் நோக்கத்தை வைத்து பலவற்றை நிறைவேற்றிக் கொள்ளும். இப்ப பாருங்க, உதாரணமா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். நிறுவனங்களும் அமைப்புகளும் சொன்னா ஆர்கனைசேஷன். ஓகே. அப்ப இன்ஸ்டிடியூட் நிறுவனம்னு சொல்லி 2022ஆம் ஆண்டுவோ 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல நேற்று உங்களுக்கு காட்டி தந்திருந்தேன். இதுல இதை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இது அதிகமான மார்க்ஸ் கவர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் இது. ஓகே. அதிகமான ஒரு மார்க்ஸ் கவர் பண்ணக்கூடியது. நான் நேற்று படிச்சதை தான் இப்ப உங்களுக்கு சும்மா ஷார்ட்டா ரிவிஷன் சொல்லி தந்துட்டு போறேன். அப்ப உங்களுக்கு நோக்கம் மற்றும் குறிக்கோள் படிச்சு தந்திருந்தேன். என்ன நோக்கம் என்ன குறிக்கோள் நான் சொல்லி தந்திருந்தேன். நோக்கம்னா நீண்ட காலத்தில் அடைந்து கொள்ளக்கூடியதுன்னு சொல்லி தந்திருந்தேன் உங்களுக்கு. அப்ப இனி நீங்க மறக்கிறவா இதெல்லாம்? உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன். நீண்ட காலத்தில் பாருங்க, நீண்ட காலத்தில் அடைந்து கொள்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே மாதிரி பெறுபேறுகளை இலக்கு அல்லது நோக்கம் என்று குறிப்பிட முடியும். அப்ப இங்க குறிக்கோள் என்றால் என்ன? நாம் அடைந்த நோக்கத்தை. இப்ப நீங்க 3A எடுத்துட்டீங்க, உங்களோட நோக்கத்தை அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பெறுபேற்றினை உறுதிப்படுத்துற தன்மையை தான் குறிக்கோள்னு சொல்லுதீங்க. ஓகே. அப்ப இதெல்லாம் நேற்று நம்ம பார்த்துட்டோம். பாஸ் பேப்பரும் பார்த்துட்டோம். பாஸ் பேப்பர்ல கேள்வியும் கேட்டிருந்தான். அப்ப இதெல்லாம் நீங்க கட்டாயம் என்ன செய்யணும்? பாடமாக்கி கொள்ளுங்க. ஓகே. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்தது நம்ம வணிக வளங்கள் பார்த்தோம். என்னன்னு சொல்லி பார்த்தோம்? மனித வளங்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதே மாதிரி பணம், ஒரு நிறுவனத்துல வணிக வளங்கள் அதாவது பிசினஸ் ரெசோர்ஸ், பிசினஸ் ரன் பண்றேன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் மனித வளங்கள் இருக்கணும். அதுக்கு பின்னால பணம் இருக்கணும். பணம் இருந்தா தானே பிசினஸ் ரன் ஆகணும். இந்த உலகத்துல யோசிச்சு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க இந்த உலகத்துல அனைவரும் என்னத்துக்கு படிக்கிறீங்க? சமூக சேவை செய்யறதுக்கா? ஏன் நீங்க கொமர்ஸ் சூஸ் பண்ணீங்க? நான் கொமர்ஸ் படிச்சதுக்கு பின்னால சிஏ டபிள்யூஐடி செஞ்சதுக்கு பின்னால என்ன செய்யணும்னு படிச்சிருக்கீங்க? பணம் உழைக்கணும். ஃபாரின் போய் 20 லட்சம் சொல்லி உழைக்கலாம் 30 லட்சம் உழைக்கலாம். அப்ப இவ்வளவு அனைத்து விடயங்களும் நடைபெறுவதே வியாபாரம் தான். நீங்களும் படிக்கிறது சமூக சேவை செய்யறதுக்குன்னு படிக்கிறீங்களா? இப்ப டாக்டர் இருக்காங்களே, டாக்டர் என்ன சமூக சேவை செய்யறதுக்கு டாக்டரா போறாங்க. அப்ப சமூக சேவை செய்யறது ஸ்டூடெண்ட், சமூக சேவை என்பது இலவசமாக செய்வதே சமூக சேவை. அப்ப டாக்டருக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்கறது பிரச்சனை இல்ல. அப்ப ஏன் டாக்டர் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறாங்க? அப்ப டாக்டர் ஏன் பிரைவேட்டா பார்மசி போடுறாங்க? அப்ப என்ன இதுல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் ஸ்டூடெண்ட்ஸ், என்னத்தை எடுத்துக்கொண்டாலும் பணம் பிளங்கும். ஏன்? இந்த உலகமே ஒரு வியாபாரம். நான் அதைத்தான் சொல்லுவேன். ஓகே. அப்ப இந்த மணின்றது கட்டாயம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. யார் எதை எடுத்துக்கொண்டாலும் மணி இருக்கணும். அப்ப இங்க பாருங்க, வணிக வளங்களுக்குள்ள பொருட்கள் இருக்கணும் கட்டாயம். அடுத்தது இயந்திரங்கள் இருக்கணும். விலங்குதான், இதெல்லாம் கட்டாயம் இருக்கணும். இதெல்லாம் நார்மல் கன்செப்ட் ஸ்டூடெண்ட்ஸ். வணிக வளங்கள் பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது நம்ம பயனுறது விளைத்திறன் பார்த்திருந்தோம். ஓகே. இதெல்லாம் பார்த்துருந்தோம். அதற்குரிய அட்டவணை இருக்கு. இதை நான் உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் செய்கின்ற பொழுது இதை மட்டும் விட்டுட்டு போறேன். எக்ஸாம் பேப்பர் செய்கின்ற பொழுது இதை உங்களுக்கு சொல்லி தருவேன். ஓகே. ஒரி பண்ணக்கூடா. ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க நேற்று எல்லோரும் வந்திருந்தீங்க கிளாஸுக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஃபீட்பேக் கேட்டிருந்தேன்னு ஒரு ஆள் தான் தந்திருந்தாங்க, ஒரு ஆள் 2 பேர். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸஸ் சரியில்லையா அல்ல ஏதாவது பிரச்சனையா இருந்தால் இல்மா, சல்மா, நிலு, முசாஃப், மரியம், லம்யா, கீர்த்தி, பவாதரணி, இல்மா இல்மா ஹனா, நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? ஹம்தா, ஹப்சா, ஃபாத்திமா, நபீரா, ஃபர்ஹான், அத்தீஃப், அனிஸ்கர், அஹமத், இதெல்லாம் என்ன செய்யணும்?
நீங்க சொல்லியிருக்கணும் என்கிட்ட. கிளாஸஸ் எப்படி போகுது சார்? பிரச்சனை இல்ல. கொஞ்சம் ஸ்லோவா போறவா? இல்ல ஸ்பீடா போகவா? இதெல்லாம் சொன்ன நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஏற்பாடு செஞ்சு தருவேன். நீங்க சொல்ற மாதிரி நான் கிளாஸஸ் செய்வேன். ஓகே. அப்ப ஸ்டூடண்ட்ஸ் நம்ம லாஸ்ட்டா பார்க்க வேண்டியது தான் எக்ஸாமுக்கு அதிகமாக இத கைட் பண்ணக்கூடியது. உற்பத்தி திறன் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. உற்பத்தி திறன் தான் சொல்றேன். இப்ப ஸ்டூடண்ட்ஸ் உற்பத்தி திறன் என்பது ஸ்டூடண்ட்ஸ் இப்ப ஒரு நிறுவனத்துக்குள்ள உள்ளீடும் இருக்கும், வெளியீடும் இருக்கும். உள்ளீடுன்னா நீங்க படிச்சிருக்கீங்க. நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி. இது அனைத்தையும் அதாவது செயல்முறைப்படுத்தி ஒரு வெளியீடாக மாற்றுவதே உற்பத்தி திறனாகும். அதாவது ப்ரொடக்டிவிட்டி. சார் போட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும் சார். போட் வச்சாமா? ஏன்னா உங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு? செட் போடுங்க. இது இப்படி செய்யறது ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு நோட்ஸ் கிளியரா இருக்கும். விளங்குதா? இப்ப நம்ம அப்படி போர்ட் வச்சு செய்கின்ற பொழுது என்ன தெரியுமா ஸ்டூடெண்ட் செய்யும்? நான் உங்களுக்கு அதில் உங்களோட பெனிஃபிட்ஸ் சொல்றேன். இப்படி செய்கின்ற பொழுது என்ன செய்யும்னு சொன்னால் உங்களுக்கு நோட்ஸ் கிளியர் எல்லாம் விளங்கும், செய்யலாம். இப்ப ஒயிட் போர்ட் வச்சு செய்கின்ற பொழுது நம்மளுக்கு நேரம் சேமிக்க முடியாது. நம்ம இப்படி கிளாஸ் செய்கின்ற பொழுது உங்களுக்கு நிறைய படிக்கலாம். இப்ப நம்ம ஒயிட் போர்ட்ஸ் வச்சு செய்கின்ற பொழுது என்ன செய்யும்? படிச்சு கொள்ள முடியாது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, சார் 2027ஆம் ஆண்டு பேட்ச் எனக்கு படிபடுதில்ல சார். எடுத்தா ஃபோனை தான் எடுக்க சொல்லுது. மனசே வருதில்ல படிக்கிறதுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நீங்க எப்ப தெரியுமா யோசிப்பீங்க? நீங்க ஏ லெவல் எக்ஸாம் இப்ப 8ஆம் மாசம் வந்துட்டு. இந்த எக்ஸாம் முடிய என்ன குயிக்ல ரிசல்ட் வரும்னு மட்டும் பாருங்க. ரிசல்ட் என்ன குயிக்ல வரும்னு மட்டும் பாருங்க. ரிசல்ட் வந்த உடனடியாக உங்களுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு வரும். விளங்குதா? அட்மிஷன் போடுங்க சொல்லி எல்லாம் ஃபார்ம் நிரப்ப வரும். அப்ப நீங்க நினைப்பீங்க பிசினஸ் ஸ்டடிஸ் நான் இன்னும் படிச்சு கொள்ள இல்லைன்னு சொல்லி. நிறைய இடத்துல பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணல. நான் அதான் உங்களுக்கு இதே ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் சைட் உங்களுக்கு செஞ்சுட்டு போறேன். விளங்குதா? அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க படிக்கிறத மட்டும் விட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங் நீங்க கஷ்டப்படுவீங்க. குடும்பத்துக்கிட்டேயும் அவமானப்படுவீங்க. நடு ரோட்லயும் அவமானப்படுவீங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னால படிச்சுட்டு அந்த டீச்சர்ஸ் மாதிரி நினைச்சிருப்பாங்க. இவன் எனது கொமர்ஸ் படிக்கிறான் என்று சொல்லி அவர்கள்ட்டே நீங்க அவமானப்படுவீங்க. படிச்சா படிச்ச பணக்காரனை வாழ முடியும் கொமர்ஸ் படிச்சவனுக்கு. அது கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, பாய்ஸா இருந்தாலும் சரி. விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்க அனைவரும் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்க கட்டாயம் படிச்சே ஆகணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஏண்டால் பிசினஸ் மேன் இருக்கான் தானே, அவன் இந்த உலகத்துல யார்கிட்ட கேட்டாலும் பிசினஸ் மேன் தான் நல்ல கேஸ் உள்ள பணம் உள்ளவன் சொல்லுவாங்க. அவனுக்கு நிம்மதி இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ். நிம்மதி இருக்காது. படித்த பணக்காரன் இருக்கானே அவனுக்கு நிம்மதி இருக்கும். ஏன் தெரியுமா? அவன் சேவையை செய்வான். படிச்சவனுக்கு சேவை செய்ய விளங்கும். பணத்தை வைத்து 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 சேகரித்து மட்டும் வச்சிருக்க மாட்டான் படிச்சவன். அவன் சதக்கா செஞ்சு கொண்டும் இருப்பான். பிற மக்களுக்கு கொடுத்து கொண்டும் இருப்பான். அப்ப இது பிசினஸ் செஞ்சவனுக்கு இந்த மனப்பாங்கு வரும் சிலவனுக்கு. சிலவன் இன்னும் சேமிக்கத்தான் பார்ப்பான். ஆனா படிச்சவன் அப்படி நினைக்க மாட்டான். இப்ப நீங்க ஒரு சமூகத்துல உங்களை இன்ட்ரோய் பண்றாங்க. அதாவது நீங்க நினைச்சு கொள்ளுங்க, உங்களோட சமூகத்துல அதாவது உங்களோட உங்களோட ஊர்ல என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு திருவிழா ஒன்று நடக்குது. ஒரு திருவிழா ஒன்று நடக்குது. அப்ப உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு உங்களை சீஃப் கெஸ்ட் அவங்களை இன்வைட் பண்றாங்க. நீங்க பணக்காரனா மட்டும் இருந்தால் உங்களை இன்வைட் பண்ணுவாங்களா? நீங்களும் சாதாரண மனிதன் மாதிரி போய் பார்த்துட்டு தான் வரணும். அப்ப படிச்சவனை மட்டும் இன்வைட் பண்ணா அவனுக்கு மதிப்பு இருக்கும். ஆனால் படித்த பணக்காரனை இன்வைட் பண்ணா எப்படி இருக்கும்? அங்க போனாலும் குவாலிட்டியா இருக்கும். அங்க பாக்குறவனும் குவாலிட்டியா பார்ப்பான். இது வேணுமா? இது உங்களுக்கு வேணுமா? இன்னும் 1 இயர் உங்களோட லைஃப்பை நீங்க தீர்மானிக்க போறீங்க. இன்னும் ஒரு வருடம் இருக்கு. இந்த ஒரு வருடமும் நீங்க ஐலண்ட் ரேங்க் அடிக்கக்கூடிய மாணவர்களும் இருக்கீங்க. 8 AB எடுத்த மாணவர்களும் இருக்கீங்க. நீங்க ஓ லெவல் ரிசல்ட்டை வச்சு ஏ லெவலை தீர்மானிக்க வேணாம். விளங்குதா? ஓ லெவல் ரிசல்ட்டை வச்சு ஏ லெவலை தீர்மானிக்க வேணாம். நானும் உங்கள்ட்ட சொல்லக்கூடியது மாணவர்களே, ஸ்டூடெண்ட்ஸ், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க படிக்கிற ஒவ்வொரு விடயமும் அட்வான்ஸ் லெவல்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு பின்னால படிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ். இதை படிச்சாலே உங்களுக்கு போதும் A+ எடுக்கிறதுக்கு.
ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு இலகுவா நான் உங்களுக்கு செஞ்சு தந்துட்டே போவேன். நீங்க ஒரி பண்ணவே வேணாம். அது சின்ன சின்ன யூனிட். எது எக்ஸாமுக்கு வருமோ அதை சொல்லித்தாரேன்னு தான் நான் சொல்லியிருக்கிறேன். எக்ஸாமுக்கு எது வருமோ அதை நான் பாடமாக்க சொல்லியிருக்கிறேன். நான் உங்கள்ட்ட பாடமாக்க சொல்லியிருக்கிறேன். அப்ப இதை விட உங்களுக்கு என்ன வேணும்? இன்னும் நீங்க ஏலவலுக்கு பின்னால போன் பார்க்கலாம், ஊர் சுத்தலாம், எல்லாம் செய்யலாம். ஏலவல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஊரும் சுத்தலாம், போனும் பார்க்கலாம். ஏன்? மன வழியில இருப்பீங்க. ஏன்டா இந்த லைஃபை மிஸ் பண்ணும், ஏன்டா நான் படிக்காம விட்டுன்னு சொல்லி வெளியிலேயும் போக மாட்டீங்க. நீங்க ஏலவல் எழுதுனதுக்கு பின்னால ட்ரிப் போகலாம், நல்ல மொபைல் வாங்கலாம். நீங்க என்ன செய்யலாம்? கேர்ள்ஸாக இருந்தால் நீங்களும் என்ன செய்யலாம்? உங்களுடைய சுதந்திரத்தை அடைந்து திரியலாம். இந்த டைம்ல எக்ஸாம் ஏலவல் படிக்கிற காலத்திலையும் நீங்க போன் வாங்கிக்கிட்டும் சுத்திக்கிட்டும் உங்களுடைய லைஃபை நீங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னு சொன்னால் தெரியலாம். ஏ லெவல் ரிசல்ட் வந்ததுக்கு பின்னால் என்ன செய்வீங்க? ஏ லெவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு என்ன செய்வீங்க? நீங்க ஊரும் சுத்தலாம், போனும் பார்க்கலாம், ஒன்றும் பார்க்கலாம். போன் பார்த்தா மெசேஜ் போடுவான், என்ன மச்சான் ரிசல்ட்னு சொல்லி. 3C 2CS 2 வருடம் படிச்சு 3C 2CS எடுக்கிறதுக்கு அதை படிச்சான்னு கேட்பான். அப்ப ஊருக்குள்ள போனா கடைக்கு போனா என்ன தம்பி உம்மா நீ யாருட மகன்? ஒருவருடைய மகன் பேர் வாப்பட பேரை சொல்லி உம்மோட பேரை சொல்லி நீ இன்னாருடைய மகன் என்ன நீ இந்த ஏ லெவல் செஞ்சதான் என்ன ரிசல்ட்? அப்ப அவமானப்படுறதுக்கு காத்துட்டு இருக்கீங்களா? இல்ல அவ்வாறு அவமானப்படுத்த காத்துட்டு இருக்கிறவனுக்கு மூஞ்சில கரிய பூச போறீங்களா? போன் இன்னும் பார்த்து பார்த்து நீங்க என்ன செய்ய போறீங்க? போன் 1000 பார்க்க நீங்க படிச்சு முடிச்சு எங்க போனாலும் போன் பார்க்கலாம். நான் ஏ லெவல் படிக்கின்ற பொழுது நான் 2 வருடமும் என்னுடைய சோசியல் மீடியா ஃபுல்லா டிலீட் பண்ணிட்டேன். நான் சோசியல் மீடியா பக்கமே வந்ததில்லை. நான் ஏ லெவலும் டபுள் ஐடியும் ஒண்டா செஞ்சேன். ஏ லெவலுக்கு முன்னுக்கு டபுள் ஐடியை முடிச்சேன். நான் டபுள் ஐடியில் நான் ஃபர்ஸ்ட் லெவலையும் செகண்ட் லெவலையும் ஒன்றா செஞ்சேன். 6A 2B வந்துச்சு. ஏன்? ஏ லெவலையும் மேனேஜ் பண்ணணும், இங்கே டபுள் ஐடியும் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்? நான் அப்போ நல்லா படிச்சுக்கொள்ளணும்னு சொல்லி சோசியல் மீடியா ஃபுல்லாக டிலீட் பண்ணேன். சோசியல் மீடியா அண்ட் யூஎஸ் அதாவது என்ஜாய் நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் கஷ்டம். இது ஏன் சொல்றேன்னு சொன்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஃபீட்பேக் தந்துருந்தீங்க சார் படியே படுதில்லைன்னு சொல்லி. இப்போதுல இருந்து நீங்க நோட்ஸ் தியரி யூனிட் 1ல இருந்து 12 நீங்க படிச்ச யூனிட் வரை என்ன செய்யுங்க? தியரி எல்லாம் கிளியர் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஒன்னொன்னா நீங்க 1 வீக்கு ஒருக்க ரிவிஷன் செஞ்சு கொண்டு வாங்க. விட்டுறவானாம். 1 வீக்கு ஒருக்க நீங்க படிச்சதை ரிவிஷன் செஞ்சுக்கிட்டே வாங்க. நான் சொல்றேனே, நீங்க டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 1 ஐலண்ட் ரேங்க் டாப்ல வரணுமா? இப்போதுல இருந்து நைட்ல படிக்காம நைட்ல 10:30 11 மணிக்கு தூங்கிட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் தஹஜத் 4 மணி இரவு 4 சுபஹ் 4 மணிக்கு நீங்க இரவு 4 மணி கிளம்பி நீங்க படிக்கிற மாணவர்களா இருந்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு நாளும் நைட்ல படிச்சதே இல்லை. ஸ்கூல்ல சிலபஸ் உங்களுக்கு தேவையில்லமா? ஸ்கூல்ல சிலபஸ் நீங்க ஸ்கூலை பற்றி ஒரி பண்ணவே வேணாம். நான் 2028ஆம் ஆண்டு மாணவர்களை ஸ்கூலுக்கு ஒரு 2 3 பேர் கேட்டாங்க, சார் நான் ஸ்கூலுக்கு போகணுமா? இல்லவாப்பா, நான் படிச்சது பிரைவேட் காலேஜ்ல. நான் ஸ்கூலுக்கு நான் ரிசல்ட் எடுத்து கொடுக்கவும் இல்லை. நான் ஸ்கூல்ல போய் நானும் படிச்சதில்லை. நானும் பிரைவேட்டா படிச்சேன். நானும் எல்லாம் பிரைவேட் தான். ஏன்? ஸ்கூல் உங்களுக்கு ஓ லெவல் வரையும் தான் ஸ்கூல் காலம். நீங்க இன்னும் ஸ்கூலை நம்பிட்டு என்னத்துக்கு இருக்கீங்க? ஸ்கூல்ல படிச்சது நீங்க அந்த பண்பாடு மட்டும்தான். உங்களுக்கு வந்து அந்த பண்பாடு மட்டும்தான். பிறருடைய எப்படி நடக்கணும் அந்த கல்வி தான் உங்களுக்கு அங்க வருது. இன்னொன்னு கொஞ்சம் knowledgeable ஒன்று வரும். ஆனா அட்வான்ஸ் லெவல் என்றது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தனிப்பட்ட இது உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய பாடம் தான் இந்த அட்வான்ஸ் லெவல். உங்களோட லைஃப் இதான உங்களோட லைஃப். பலவன் 1000 சொல்லுவான். உங்களுடைய ஓ லெவல் ரிசல்ட்டை வச்சு கேலி பண்ணிருப்பான். நீங்க சுத்தி திரியறத வச்சு கேலி பண்ணிருப்பான். உங்களோட ஃபெமிலிக்குள்ளேயே உங்களுக்கு எதிரி இருப்பான் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க அதை மட்டும் விளங்கிக் கொள்ளுங்க. உங்களோட ஃபெமிலிக்குள்ள நீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் என் தங்கச்சி தம்பி மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எல்லாரும் நினைச்சு கொள்ளுங்க. உங்களுடைய ஃபெமிலிக்குள்ள உங்களுடைய உம்மாட தம்பியோ யாராக இருந்தாலும் அவங்களுடைய புள்ளன்னு சொல்லி ஃபெமிலி பேக்ரவுண்ட் இருக்குமே, அவன் உங்களுக்கு என்னவா இருப்பான்? எதிரியா இருப்பான். காட்டிக்கொள்ள மாட்டான். அதை நீங்க கண்டுபிடிக்கணுமா இருந்தால் நீங்கள் நல்லது செய்கின்ற பொழுது உங்களை சுட்டி காட்ட மாட்டான். நீங்க ஓ லெவல் ரிசல்ட்ல 3C 4S தான் சொன்னால் ஊர் ஃபுல்லா கதப்பான். இல்ல ஒரு மாதிரி குத்தி காட்டி கதப்பான். இதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெமிலிக்குள்ள இருக்கக்கூடியவன்.
அப்ப இதெல்லாம் நீங்க மூஞ்சில எடுத்து கறி அடிச்சு பூசுறேன்னு சொன்னா அட்வான்ஸ் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஒன்னு அடிங்களே. இந்த 100 நம்ம 2026 அதாவது இந்த மாதிரி எழுத போறாங்க மாணவர்கள் நம்மளோட பெச்சில இருந்து 120 பேர்கிட்ட எழுத போறாங்க 130 பேர்கிட்ட. அதுல எப்படியும் 100% 3A தான் நான் கேட்டிருக்கிறேன். 3A விட்டுட்டு பிசினஸ் ஸ்டடீஸ்ல எனக்கு 100 பேர் எழுதினாலும் 100 பேரும் ஏ எடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா பேப்பர் எடுத்து அவங்களுக்கு இரவும் பகலா பேப்பர் எடுத்து ஃபுல்லா ஒன் டே கிளாஸ் செஞ்சு இன்னும் பெய்து கொண்டிருக்கு. அப்போ உங்களையும் நான் விட போறதில்ல. நான் அதைத்தான் சொல்றேன். அவங்க கஷ்டப்படுற கஷ்டம் இருக்குதானே. 2026ஆம் ஆண்டு மாணவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. என்ன செய்றாங்கன்னு சொன்னா ஸ்டூடண்ட்ஸ், படிக்கிறதுல இரவுல எனக்கு 2 மணிக்கெல்லாம் மெசேஜ் போட்டு அழுவுறாங்க, கத்துறாங்க. என் உம்மா அப்பா 2 வருஷம் ஃபீஸ கட்டியே இருந்தாங்க சார். நான் என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியா. எனக்கு பயமா இருக்கு சார். இன்னொரு கேர்ள் ஒன்று கோல் பண்ணிட்டு சொல்றாங்க, சார் நான் என்ட டேபிளுக்கு முன்னுக்க ஜெயவர்தனபுர யூனிவர்சிட்டிக்கு போகணும்ன்ற ட்ரீம் இருந்துச்சு. ஆனா அந்த ட்ரீமுக்கு இப்ப நான் முரண்பாடா இன்னும் ஒண்ணுமே படிச்சதில்ல. இன்னும் 27 நாள் தான் எக்ஸாமுக்கு இருக்கு. இந்த 27 என்ற நாள் உங்களுக்கும் வரத்தான் போகுது எக்ஸாமுக்கு. இன்னும் உங்களுக்கும் எப்படி வரும்? 2027ஆம் ஆண்டு பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் அவங்களுக்கும் இன்னும் 27 நாள் தான் இருக்குன்னு சொல்லி இந்த நிலைமை வரப்போகுது. இது நீங்களும் முகம் கொடுக்கத்தான் போறீங்க. இப்ப எல்லாரும் என்ன நினைச்சிருப்பீங்க? கொஞ்சம் பேர் இருப்பாங்க. கிளாஸ் முடிஞ்சோனே இங்க போவோம், அங்க போவோம்னு சொல்லி. இதெல்லாம் விட்டுட்டு படிக்கிற வேலைய பார்த்தீங்கன்னு சொன்னா, லைஃப்ல நீங்க முன்னேறுவீங்க. ஏ லெவலுக்கு பின்னால நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம். நான் ஏ லெவலுக்கு பின்னால நான் என்னுடைய லைஃப்ப நான் என்ஜாய் பண்ணேன். ஏ லெவலுக்கு பின்னால. ஆனா எனக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ண கிடைக்கல. ஏன்னா நான் ஏ லெவலுக்கு பின்னாலயும் நான் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டேன். ஏசிசிஏ படிக்க ஆரம்பிச்சுட்டேன். சிஏ படிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஓகே. அப்போ ஓகே ஸ்டூடண்ட்ஸ். நம்ம சிலபஸ்க்குள்ள வரலாம். ஏன் இத சொன்னேன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த மோட்டிவேட் இல்லாமல் கிளாஸ மட்டும் செஞ்சுட்டு போனேன் என்று சொன்னால், நீங்க படிச்சு கொள்ள மாட்டீங்க. நீங்க கடைசி வரைக்கும் 3 எடுத்துக்கொள்ளவே மாட்டீங்க. இந்த மோட்டிவேட்டோட எப்பவும் நைட்ல தூங்கும்போது மோட்டிவேட் ஆகும். விடிஞ்செலும்புனா மோட்டிவேட் இருக்காது. என்ன ஸ்டூடண்ட்ஸ் ஏ லெவல் படிக்கிற காலத்துல படிங்க. என்ன டவுட்னாலும் கேளுங்க. இந்த 2027ஆம் ஆண்டு பேட்ச்ல குரூப்ல நான் மெசேஜ் போடுவேன். ஒன்றுமே ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. ஒரு டவுட் இல்ல. மெசேஜ பார்த்துட்டு அவங்களுடைய அவங்களுடைய வேலைய என்ன செய்றீங்கன்னு எனக்கு தெரியும். மெசேஜ் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. யுனிவர்சிட்டி கட்டாயமான்னு கேட்ட ஸ்டூடண்ட்ஸ் உங்களோட உம்மா அப்பாவுக்கு கட்டாயம். உங்களுக்கு கட்டாயம் இல்ல. உங்களோட உம்மா அப்பாவுக்கு கட்டாயம். நீங்க அக்கவுண்டன்ட்டா போணுமா? உங்களுக்கு டிகிரி தேவையில்ல. ஏ லெவல் நல்ல ரிசல்ட் எடுக்கிறது உங்களுக்கு நன்மதிப்பு. நீங்க எங்க ஏ லெவலுக்கு பின்னால எங்க வொர்க் போனாலும் உங்களோட ஏ லெவல் நல்ல ரிசல்ட் இருந்தால் தான் உங்களுக்கு தரம் குறிக்கப்படும். 2ஏபி, 3ஏ இருந்தால் தான் உங்களுக்கு தரம். குவாலிட்டி. ஓகே. ஓகே ஸ்டூடண்ட்ஸ். நீங்க எல்லோரும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நான் இன்னும் உங்களோட 2027ஆம் ஆண்டு ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் நான் ஸ்பீடா ஃபுல்லா கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணல. இன்னும் ஆட்கள் வாரத்துக்கு இருக்காங்க. என்ட எங்க வார சார் நீங்க EET கிளாஸ் செய்றீங்க. ஓமா செப்டம்பர் ஸ்டார்ட் ஆகுது. 9ஆம் மாசம் EET கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். 9ஆம் மாசம் ஸ்டார்ட் ஆகும். கடைசியில இல்லாட்டி 9ஆம் மாசம் 20ஆம் தேதிக்குள்ள EET ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. அப்ப நான் ஏன் இப்படி உங்களுக்கு நான் சொல்லி தரேன்னு சொன்னால், எந்த இடத்துலயும் ஸ்டூடண்ட்ஸ் இப்படி உங்களுக்கு கிளாஸ் செய்ய மாட்டாங்க. லோ பட்ஜெட்ல. உங்களுக்கு 5000, 3000, 2000ன்னு சொல்லி பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர்ன்னு சொல்லி உங்கள கஷ்டப்படுத்துவாங்க. சார் எங்களுக்கும் EET செய்ய இயலுமா? எஸ்மா EET யாருக்கும் செய்யலாம். EET ஓ லெவல் பாஸ் பண்ணியிருந்தா எல்லாருக்கும் செய்யலாம். 5 பாடம் ஓ லெவல்ல 5 அல்லது 6 எஸ் இருந்தாலே செய்யலாம். விளங்குதா? நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்றதே ஒன்றே ஒன்று தான். நீங்க படிக்கிற காலத்துல படிச்சு கொள்ளுங்க. நான் இப்ப உங்களுக்கு 1000 சொன்னாலும் உங்களுக்கு மைண்ட்ல விழாது. ஏனென்றால் நீங்க இருக்கிற எண்ணமே காலம் இருக்கின்றதுல இருக்கீங்க. ஏ லெவலுக்கு காலம் போதாது இப்ப இருக்கிற காலத்து. நீங்க எவ்வளவு நோட்ஸ் படிக்கணும் தெரியுமா? சார் குரூப்ல EET கிளாஸ் பார்த்தின விளக்கம் தாங்களேன். பத்தின விளக்கம் ஒன்று தாங்களேன். ஓகேம்மா. EET விளக்கம் தாரேன். இப்ப நம்ம என்ன செய்வோம்? லாஸ்ட்ல உங்களுக்கு தாரேன். இப்ப என்ன செய்வோம்னு சொன்னால், நமக்கு தியரிய கொஞ்சம் பார்த்துட்டு பாஸ் பேப்பருக்கு கொஞ்சம் உங்களுக்கு செய்வோம். ஓகே. நான் படிச்சு தரத அண்டாண்டே படிங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஸ்டூடண்ட்ஸ்? தியரி பாடம் இருக்கு, நோட்ஸ் பாடம். நோட்ஸ் சப்ஜெக்ட் இருக்கு தானே. நீங்க படிக்கின்ற இந்த நோட்ஸ் சப்ஜெக்ட
24 மணித்தியாலத்துக்குள்ள படிச்சு முடிக்கலன்னு சொன்னா நீங்க 24 மணித்தியாலத்துக்குள்ள நான் படிச்சு தந்த கான்செப்டை வச்சு நீங்க படிக்கலன்னா உங்களுக்கு மறந்துடும். உங்களுக்கு என்ன செய்யும்? மறந்துடும். ஞாபகம் நிக்காது. 24 hours இந்த மணித்தியாலத்துக்குள்ள நான் படிச்சு தர நோட்ஸை, நேற்று படிச்சு தந்த நோட்ஸை, நேற்று நிறைய பேர் படிக்காம இன்றைக்கு கூடிய கிளாஸுக்கு வந்திருந்தீங்கன்னா நேத்து படிச்ச கிளாஸ், அதாவது கேள்வி கேட்டா சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? படிச்சவங்க சொல்லுவீங்க, படியாதவங்க, படியாம வந்தவங்க என்ன படிச்சோம்டே விளங்காது. விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்க எவ்வளவு வினைத்திறனை செயற்படுறீங்களோ அதுக்கு அளவுல பலன் ரிசல்ட் வரும். சும்மா இருந்து கொண்டு ஓசியில உங்களுக்கு எடுக்க முடியாது. இதான் உங்களுடைய லாஸ்ட் பாயிண்ட். படிச்சு கொள்வோம் நம்ம. ஓகே, குட். நான் டபிள்யூடியை பற்றி லாஸ்ட்ல சொல்றேன்மா. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டி. அப்ப உற்பத்தி திறன் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நிறுவனத்துக்கு கட்டாயம் தேவைப்படக்கூடியது. அப்படின்னு சொன்னால், இப்ப நிறுவனம் ஒன்று உள்ளீட்டை வைத்து வெளியீட்டாக ஆக்குவது அதனுடைய பொறுப்பு. இப்ப உதாரணமா பாருங்க, கார்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. கார்மெண்ட் இருக்கு தானே, அது ஒரு நிறுவனம். கார்மெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. நான் சொல்றத நீங்க ஆன்லைன் கிளாஸ் படிக்கின்ற பொழுது யாரையும் சத்தம் போட விடாதீங்க. உங்களுக்கு இந்த தனி ரூம் ஒதுக்கி கொள்ளுங்க. நீங்க நான் சொல்றத அப்படியே காதுல கேட்டுக்கொள்ளுங்க. இலகுவாக ஞாபகம் நிற்கும். 2026ஆம் ஆண்டு மாணவர்கள் நான் சொல்றத நான் சொல்ற வார்த்தையை வச்சுதானே அவங்க படிச்சு கொள்றாங்க நிறைய பேர். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, நீங்களும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், காமனோட வச்சு. ஓகே, சொல்லுங்க பவாதரணி, மைக் ஆன் பண்ணிருக்கீங்க. ஓகே, குட். பட் ஸ்டூடெண்ட்ஸ், நிறுவனத்துல பாருங்க, கவர்மெண்ட் என்பது ஒரு நிறுவனம் தானே, ஒரு கம்பெனி தானே. அப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு உள்ள, சரியா ஸ்டூடெண்ட்ஸ், ஆடைகள் உற்பத்தி செய்யப்படும். ஆடைகள் உற்பத்தி செய்யப்படும். ஆடைகள் உற்பத்தி செஞ்சு லொரி லொரியாக, அதாவது மிஷின் மிஷினாக ஏற்றி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வான். அதெல்லாம் வெளியீடு, ஆடை வெளியீடு. உள்ளீடாக என்னத்தை பயன்படுத்தியிருப்பான்? உள்ளீடாக என்னத்தை பயன்படுத்தியிருப்பான்? நிலம் இருக்கும், மூலதனம், ஆடை தைப்பதற்குரிய இயந்திரம் இருக்கும், ஊழியர்கள் இருப்பாங்க, உழைப்பு இருந்திருக்கும், முயற்சி இருந்திருக்கும், ஊழியர்களுக்கு இடையிலான முயற்சி இருந்திருக்கும், இதெல்லாம் அறிவு இருந்திருக்கும், தகவல் இருந்திருக்கும், ஊழியர்களுக்கு இடையான ஸ்கில்ஸ், அதாவது அறிவு இருந்திருக்கும். அதெல்லாம் பயன்படுத்தி உள்ளீடு, எல்லாம் இதன உள்ளீடு. அந்த உள்ளீடு ஆடைய வெளியீட்ட மாற்றாங்க. அப்ப அதற்கு நடுவுல நடைபெறக்கூடிய ப்ரோசஸ், அதாவது அதற்கு நடுவுல தொழில்நுட்ப ரீதியிலான தொடர்பே உற்பத்தி திறன் ஆகும். அதாவது உள்ளீட்டிற்கும் வெளியீட்டிற்கும் இடையிலான தொழில்நுட்ப ரீதியிலான தொடர்பே உற்பத்தி திறன் ஆகும். விளங்குதா? அப்ப இதுதான் பேசிக் கன்செப்ட். இப்ப பாருங்க, நீங்க எந்த நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த நிறுவனத்துல வெளியீட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா உற்பத்தி திறன் அதிகரிக்கத்தான் பார்ப்பாங்க. ஏனென்று சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், விரயம் குறைவடையும். அப்ப என்ன செய்யும்? விரயம் குறைவடையும். அவங்களுக்கு உற்பத்தி பொருளுடைய தொடர்பாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னால் உற்பத்தி திறன் மாத்திரம் தான் அவங்களுக்கு அதிகரிச்சு கொள்ளணும். விளங்குதா? உற்பத்தி திறன் மாத்திரம் தான் அவங்களுக்கு அதிகரிச்சு கொள்ளணும். அதுதான் அவங்களோட நோக்கம், அதுதான் அவங்களுடைய குறிக்கோள். விளங்குதா? அப்ப இதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய கட்டாயமான விடயம். உற்பத்தி திறன் என்பது என்ன? உள்ளீட்டிற்கும் வெளியீட்டிற்கும் இடையிலான தொழில்நுட்ப ரீதியிலான தொடர்பு. இதை ஹைலைட் பண்ணி கொடுங்க, நான் ஹைலைட் பண்ணி வைக்கிறத. அப்ப இதுக்கு ஃபார்முலா இருக்கு. இதுக்கு உற்பத்தி திறன் என்றால் என்ன? அப்ப உங்களுக்கு தெரியும், MCQ பேப்பர் உங்களுக்கு இப்ப சொல்லி தருவேன் எப்படி செய்யணும்னு சொல்லி. உங்களுக்கு பார்ட் 2ல வரை விளக்கணம் கேட்டு வந்தாலும் இப்படி வரலாம். ஓகே, ஓகே. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ்ல ஒன் டைம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லோரும் வெளியாயிட்டு போறாங்க சில ஸ்டூடெண்ட்ஸ். ரெக்கார்டிங் பார்க்குறேன்னு சொல்லி சேர்த்து வச்சு நான் ஒன்று மட்டும் சொல்றேன், லாஸ்ட்ல வருவீங்க. அவ்வளவுதான், லாஸ்ட்ல வருவீங்க. ஓகே, அப்ப சொல்றேன் உங்களுக்கு விளக்கம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப இங்க பாருங்க, வினைத்திறன், பயனுறுதி. நேற்று படிச்சிருந்தோம் வினைத்திறன் மற்றும் பயனுறுதி. நியதிகள் தந்திருக்கிறான். இது நியதிகள் எல்லாம் எக்ஸாம் உங்களுக்கு அவ்வளவுக்கு தேவையில்லை. இதை உங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க அவ்வளவுக்கு தேவையில்லை. நீங்க ரெட் மார்க்ல இப்படி பிலோண்டு போட்டு வச்சுக்கொள்ளுங்க.
உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, எது எக்ஸாமுக்கு கைட் பண்ணக்கூடியதோ அதை சொல்லித்தரேன். நியதிகள். அப்ப இது உங்களுக்கு சும்மா நார்மலா பார்த்துக்கொள்ள உங்களுக்கு விளங்கும். இதுலயே விளங்கும். பயனுறுதி என்ன, இலக்கினை அடைதல், அதெல்லாம் சும்மா நீங்க நார்மலா பார்த்துக்கொள்ளுங்க. இங்க பாருங்க செயல்முறை. நான் சொல்லியிருந்தேன், உள்ளீட்டிற்கும் வெளியீட்டிற்கும் ரீதியிலான செயல்முறை ப்ரோசஸ். அப்ப உள்ளீட்டிற்கும் வெளியீட்டிற்கும் ரீதியிலான, அதாவது அதற்கு நடுவில் இடம்பெறக்கூடியதுதான் ப்ரோசஸ்னு சொல்லியிருந்தேன். இப்ப இங்க பாருங்க, இங்க உள்ளீடு இருக்கும். ஒரு சரியா ஸ்டூடெண்ட்ஸ், இங்கு வெளியீடு இருக்கும். ஓகே, நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த பாக்ஸ் நினைச்சு கொள்ளுங்க உள்ளீடு, அப்ப இந்த பாக்ஸ் நினைச்சு கொள்ளுங்க வெளியீடு. ஓகே, அப்ப இங்க ப்ரோசஸ், இங்க பாருங்க, இதுதான் அந்த ப்ரோசஸ் செயல்முறையை உள்ளடக்கும். நீங்க படிச்சிருப்பீங்க. அப்ப இதைத்தான் நீங்க சொல்லுது. அப்ப ஒன்றுக்கொன்று இணைந்த, ஒன்றுக்கொன்று இணைந்த, இங்க பாருங்க, ஒன்றுக்கொன்று இணைந்த, அப்ப தொடர்ந்து காணப்படுகின்ற செயற்பாடுகளின் தொகுதியை செயல்முறை என காணும். ஒன்றுக்கொண்டு தொடர்ந்துன்னு சொன்னா, நிலம் உழைப்பு மூலதன முயற்சியை வச்சு என்ன செய்வாங்க, தொடர்ச்சியான செயல்முறையை மேற்கொள்றது தான் செயல்முறை ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. அப்ப முகாமைத்துவம் என்பது இங்க பாருங்க, முகாமைத்துவ செயல்முறையில் அடிப்படை கர்மங்கள் இது தான் நீங்க ஃபுல்லா படிக்க போறீங்க. மார்க் பண்ணி வச்சு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். திட்டமிடுதல், அதே மாதிரி ஒழுங்கமைத்தல், இதைத்தான் படிக்க போறீங்க கிளாஸ் ஃபுல்லா. ஓகே, கட்டுப்படுத்தல், இதைத்தான் ஃபுல்லா படிக்க போறீங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், இதை நீங்க ஃபுல்லா படிச்சு தான் இதனுடைய பாஸ் பேப்பர்ல செய்ய போறோம். முகாமைத்துவ கருமங்களை குறிப்பிட்டு விளக்குக. முகாமைத்துவ, அதாவது இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்பான் கமல் இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், முகாமைத்துவ பற்றி உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்கின்றதான சொல்லித்தாரு. முகாமைத்துவ அடிப்படை கருமம்னால் திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். அதே போன்று உங்களுக்கு கேட்கிறான் முகாமைத்துவ கருமங்கள் செயற்பாடுகள் கேட்டதை கொடுப்பீங்க. சொல்லுங்க பாப்போம். கெட்டிக்காரப்பிள்ள, நேற்று நம்ம இந்த பேப்பரை செஞ்சிருந்தோம் அந்த கேள்வியை. மைக் ஓன் பண்ணி சொல்லுங்க, யார் செய்வார்? பாப்போம் யார் இருக்கீங்கன்னு சொல்லி. முகாமைத்துவ முகாமைத்துவ வரைவிலக்கணத்தின் என்ன கருக்கள்? முகாமைத்துவ என்ன கருக்கள்? சொல்லுங்க பாப்போம். இல்மா, பயனுறுதி, குட்மா. அப்ப ஏன் யாரும் மைக் ஓன் பண்ணி பேசுறீங்கல்ல? சொல்லுங்க. வினைத்திறன் இல்மா. ஓகேமா, குட். இல்மா நல்ல. ஓகே, இல்மா குட். 2026ஆம் ஆண்டு மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்டா மைக் ஓன் பண்ணி சொல்லிட்டே போவாங்க. கேள்வி கேட்டா அப்படி ஒரு பாண்ட், அவன் டச் உள்ள மாதிரி இருந்தான். அப்ப நீங்க பேசாம இருக்கீங்க கிளாஸ்ல. விளங்குதா கிளாஸ் உங்களுக்கு? மேனேஜ்மெண்ட் படிக்கிறோம், யூனிட் 12 படிக்கிறோம் சொல்லி விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? எலெக்ஷன் சார், இன்னைக்கு தான் சார் கிளாஸ் ஜாயின் ஆனேன். ஓகே எலெக்ஷன், அப்ப இன்னைக்கு தான் நீங்க எஸ்டர்டே ரெக்கார்டிங் பாருங்கம்மா எலெக்ஷன். ஓகேமா? ஓகே, ரெக்கார்டிங் பார்த்து கொள்ளுங்கம்மா. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஒண்ணுமே நினைக்க தேவையில்லை. ஒரு நிறுவனத்தை எடுங்க, உங்களுடைய நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க உங்களுடைய நிறுவனத்தை எடுங்க. நீங்க ஒரு நிறுவனம் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி எடுங்க. இதை விட உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தர முடியாது. நிறுவனத்தை எடுங்க. உங்களுடைய நிறுவனம் ஆடை உற்பத்தியாக இருந்தால், ஆடை உற்பத்தியாக இருந்தால் நீங்க ஆடையை உற்பத்தி செய்யறதுக்கு என்னத்தை பயன்படுத்துவீங்க? உங்களுக்கு கட்டாயம் லேண்ட், நிலம் தேவை, உழைப்பு தேவை, ஊழியர்கள் தேவை, மூலதனம் தேவை, அறிவு தேவை, தகவல் தேவை. அப்ப இதெல்லாம் இருந்தால் தானே நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நிறுவனத்துல உற்பத்தியை மேற்கொள்ளுவீங்க. அப்ப அது இருந்தால் தான் நீங்க உற்பத்தியை மேற்கொள்ளுவீங்கன்னு சொல்லி இருந்தால், அப்ப வெளியீடாக நீங்க உற்பத்தியை உற்பத்தி செஞ்சு எடுக்கிறீங்க, வெளியீடாக மாற்றி எடுக்கிறீங்க. அதைத்தான் நீங்க செயல்முறைன்னு சொல்லுது சொல்லுது. அப்ப ஒரு நிறுவனம் கட்டாயமாக முகாமைத்துவத்தில் காணப்படக்கூடிய அடிப்படை ரீதியான எண்ணக்கருக்கள் தான் திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். ஒரு நிறுவனம் செயற்பட வேண்டும் என்றால், நிறுவனம் என்ன செய்ய வேண்டும்?
ஒரு முகாமைத்துவம் இருக்கணும் கட்டாயம் நிறுவனத்துக்கு உள்ளே. நிறுவனம் என்ன செய்யணும்? கட்டாயம் இருக்கணும். முகாமைத்துவம் என்பது நிறுவனத்துக்கு கட்டாயமான தேவை. ஏன்? இப்ப பாருங்க, நிறைய நிறுவனத்துல உற்பத்தியில முரண்கேடு நடக்கும். அதே மாதிரி ஊழியர்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் நடக்கும். இதெல்லாம் ஏன்? ஒரு மேனேஜர் சரியில்லாத லெவல். மேனேஜர், முகாமையாளர் ஒரு லெவல்ல இல்ல. அர்ப்பணிப்பு போதாது. ஊழியர்களை வேலை செய்வதற்கான ஒரு தகைமை இல்ல. அப்ப முகாமைத்துவம் என்பது நிறுவனத்துக்கு கட்டாயம். அப்ப முகாமை செயற்பாடுன்னு சொல்லித்தான் திட்டமிடுதல், ஒழுங்க மார்க் பண்ணிக்கொள்ளுங்க ஷார்ட் நோட். முகாமைத்துவ செயற்பாடு, திட்டமிடுதல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல் மற்றும் கட்டுப்படுத்தல். இதைத்தான் இங்க சொல்லுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், இங்க நீங்க பார்க்கணும். இந்த வரைக்கும் பாருங்க, முகாமை செயற்பாடு. அப்ப முகாமைத்துவ செயற்பாடுன்னு சொன்ன அந்த வரைக்கும் திட்டமிடுதல் நான் சொன்னேன் தானம்மா, திட்டமிடுதல். ஓகே. அப்ப இங்க ஒழுங்கமைத்தல் இருக்கு பாருங்க, லைன்ல வருது. ஃபர்ஸ்ட்டுக்கு பிளான் இருக்கணும், பிளானிங் இருக்கணும். இப்ப நீங்க ஒரு ட்ரிப் போறேன்னு சொன்னாலும் எதை எடுத்துக்கொண்டாலும் நீங்க என்ன செய்வீங்க? திட்டம் ஒண்ண விடுவீங்க. திட்டமிடுறதுக்கு பின்னால் எல்லாம் என்ன செய்வீங்க? ஒழுங்கமைப்பீங்க. ஒழுங்கமைத்ததுக்கு பின்னால எல்லாரையும் செயற்படுத்துவீங்க. ஓகே, ஒழுங்குபடுத்திட்டீங்க, அப்ப செயற்படுத்துவோம்னு சொல்லுவீங்க. அப்ப அதற்கு பின்னால் என்ன செய்வீங்க? ட்ரிப் போனா அங்க போய் என்ன செய்யணும்? இவ்வாறு இருக்கணும், அந்தந்த இடத்துல போய் விளையாடக்கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் போடுவீங்க, கட்டுப்பாடு. அதைத்தான் நீங்க சொல்ற. எக்ஸாம்பிள் உங்களுக்கு இலகுவா விளங்கக்கூடிய மாதிரி சொல்றேன். நீங்க ட்ரிப் போறீங்க, உங்களுடைய பெருநாளாக இருக்கலாம், எதை எடுத்துக்கொண்டாலும் எடுக்கலாம். முகாமை ஒன்று இருக்கணும். இப்ப நீங்க பாருங்க, ட்ரிப் போறேன்னு சொன்னா உங்களோட பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்க ட்ரிப் போறேன்னு சொன்னால் ஒருவருடைய கேஸ், அதாவது பணம் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒருவரை நியமிப்பீங்க. அவர் முகாமையா செயற்படுவாரு. எல்லோருடையும் காசு திரட்டுவாரு, எங்க ட்ரிப் போகணும்னு பார்ப்பாரு, என்னென்ன செய்யணும்னு சொல்லி ஒழுங்கமைப்பாரு, அது அனைத்தையும் செயற்படுத்துவாரு. அதுக்கு பின்னால் எல்லா டைம் சொல்லுவாரு, இதை செய்யுங்க, இங்க போக வேணாம், அந்த இடம் பாதிப்பான இடம்னு சொல்லி கட்டுப்படுத்துவாரு. இந்த ப்ரோசஸ் தான் முகாமைத்துவ செயற்பாடு. இது சின்ன பிள்ளைக்கு மாதிரி சொல்லித்தாரு. விளங்குதா? நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் டபுள் எயிட்டிலையும் படிச்சிருப்பீங்க. படிக்காதவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக நீங்க திட்டமிடுறது இருக்கணும், ஒழுங்கமைக்கிறது இருக்கணும், செயற்படுத்தல் அல்லது நெறிப்படுத்தல், நாலாவது கட்டுப்படுத்தல். இது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நிறுவனத்துக்கு கட்டாயம் தேவையான ஒரு 4 கருமங்கள். இது இருந்தால்தான் ஒரு நிறுவனம் என்ன செய்யும்னு சொன்னால் வினைத்திறனாகவும் செயற்படலாம். வினைத்திறன் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? பயனுறுதி என்ன உங்களுக்கு சொல்லி தந்தது? பயனுறுதி என்ன சொல்லி தந்தேன்? உத்தேச நோக்கத்தை கொண்டு ஒரு நோக்கத்தை அடைந்து கொள்வதே பயனுறுதி. குறைந்த உள்ளீட்டை பயன்படுத்தி அதிக வெளியீட்டினை பெற்றுக்கொள்றதே வினைத்திறன் என்று சொல்லி தந்தேன். இதெல்லாம் பயன்படுத்த வேண்டுமென்றால் ஒரு நிறுவனத்துக்கு என்ன இருக்க வேண்டுமென்றால் திட்டமிடுதல் இருக்கணும், ஒழுங்கமைத்தல் இருக்கணும், நெறிப்படுத்தல் இருக்கணும், இந்த கட்டுப்படுத்தல் இருக்கணும். இதுதான் இங்க சொல்லப்படுது. ஓகே. அப்போ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், என்னென்று சொன்னால் இதுல இருக்கக்கூடியவங்களுக்கு சேர் கிளியரான்னு சொன்னால் செட் போடுங்கம்மா. எல்லாரும் போடுங்க. இருக்கக்கூடிய நேம் ரீட் பண்றதுக்கு. ஓகே. அத்தீப், ஃபாத்திமா, ஹாலா, ஹப்சா, ஹனா, இல்மா, பவாதினி, லமியா, நிலக்ஷன், ஹம்தா, முசாஃப், எல்லாம் செட் போடுங்க சார். 100% கிளியர். இது முகாமைத்துவ செயற்பாடு, இது 4 நன்று இருக்கு, இதை விட ஒன்றும் இல்லை சொல்லி தந்துட்டீங்க. செட் போடுங்கம்மா. ஓகே, கிளியர்னா செட் போடுங்க. லம்யா, ஓகே, கிளியர் சார். இனி டவுட்டே வரக்கூடாது. கிளியர் சார். லுக்சன் கிளியர் சார். ஓகே. முசாஃப் கிளியர்மா. ஹப்சா கிளியர். ஓகே. எம்ஆர்எஃப் ஹம்தா கிளியர்மா. ஓகே. ஹாலா கிளியர்மா. ஓகே, குட். பவாதரணி, ஓகே, கிளியர்மா. அத்தீஃப் கிளியர்மா. குட். ஃபாத்திமா, நபீஹா கிளியர். ஓகேம்மா.
அப்ப அவ்வளவு பேர் தான். மத்த கிளியர் இல்லாதவங்க சொல்லுங்க, விளக்கப்படுத்துறேன். கொஞ்சம் டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஓகே. அப்ப முகாமைத்துவ செயற்பாடு இருக்கக்கூடியது இதுதான். ஓகே. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு முகாமைத்துவம் என்பது ஒரு முகாமைத்துவம் என்பது ஒரு அமைப்புன்னு சொன்னா ஒரு நிறுவனத்தை குறிக்கும், ஒரு குழுவை சொல்லும். ஒரு நபர் இல்ல, அமைப்பை குறிக்கும். ஒரு 10 15 20 பேர்ன்றது தான் அமைப்புன்றது, விளங்கிக் கொள்ளுங்க. ஆனால் தனிநபர் என்றது ஒருவர், நீங்க தனிநபரை மட்டும் குறிக்கும். அப்ப பாருங்க என்ன சொல்லுதுன்னு சொல்லி, முகாமைத்துவம் தனிநபர்களினும் அமைப்புகளினதும் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் முறையாம். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், மேனேஜ்மெண்ட்ன்றது ஒரு முகாமைன்றது, இப்ப பாருங்க நீங்கள தனிநபர்ல நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நீங்க படிக்கிறதுக்கு தனிநபர்களுக்கு என்ன செய்யணும், நேரத்தை முகாமைத்துவப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு உங்களுக்கு knowledgeable இருக்கணும். சார், கொப்பியில ரைட் பண்றதுலயே நோட்ஸ் டியூட் மட்டும் தானா எழுதி படிச்ச, கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் சார். எழுதி படிச்சா ஞாபகம் இருக்கும்டா சொல்றீங்க? ஓகேமா, எழுதி படிச்சா ஞாபகம் நிற்கும் தான், இல்லைன்னு இல்லை. நான் எழுதி படிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ், காலம் உங்களுக்கு குயிக்ல ஃபுல்லா சிலபஸ்ல மழை முடிச்சு பாஸ் பேப்பர் ஃபுல்லா செய்வோம்னு சொல்லி, நீங்க பாடம் நிக்கிறது எழுதி படிச்சுறது பாடம் நிக்கும் தான், இல்லைன்னு இல்லை. சைக்காலஜிக்கலா தான் சொல்ற. டியூட்ல படிக்கிற மெத்தட் சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஹைலைட்டுக்கு தான் உங்கள்ட்ட வந்து ரெட் கலர்ல மார்க் பண்றேன், இப்படி எழுதி கொள்ளுங்க. இப்போ நீங்க ஒரு நாளைக்கு ஒன் டே, அதாவது ஒரு நாளைக்கு ஒன் பேஜ் படிக்கிறீங்கன்னு சொன்னால், நான் படிச்சுட்டு இருந்த ஒன் டே படிக்கிறீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஞாபகம் நல்லா நிக்கணும்னு சொன்னால் படிச்சத ரஃப்தால எழுதி பாருங்க. முகாமைத்துவம் படிச்சோம், முகாமைத்துவ தனிநபர் அமைப்புகள் படிச்சோம், தனிநபருக்கு முகாமைத்துவம் எவ்வாறு பங்களிப்பு செய்யும், அமைப்புக்கு எவ்வாறு பங்களிப்பு செய்யும்னு சொல்லி அப்படி உங்களோட மைண்ட்ல எடுத்துட்டு நீங்க போட்டு என்ன செஞ்சு கொள்ளுங்க, பாயிண்ட் ஆஃப் பாயிண்டா நீங்க பார்க்காம எழுதி படிச்சுட்டு பார்க்காம எழுதி பாருங்க. அப்ப நீங்க நான் சொல்றத எழுதுறதை விட படிச்சுட்டு பார்க்காம எழுதுக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யும், மறக்காது ஈஸியா. என்ன செய்யாது, மறக்காது. ஓகேமா? முன்சா கிளியர் தானே? முசாஃப். ஓம் சார், கிளியர். அப்ப உங்களுக்கு நான் குரூப்ல ஒரு இது ஒன்று போடுறேன். உங்களுக்கு எப்படி இப்படி ஸ்கிரீன் ஷேர் பண்ணி செய்யறது தான் ஸ்டூடெண்ட்ஸ் 100% கரெக்ட். என்னோட சொன்னால் உங்களுக்கு நோட்ஸ்ல ஏதாவது பிழை இருக்காது. ஒயிட் போர்ட் வச்சு செய்கின்ற பொழுது கவரேஜ், அதாவது ஃபோன்ல செய்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன செய்யும், மிகவும் கடினமான நிலைக்கு தள்ளப்படுவோம். இன்னைக்கு கிளாஸ் முடிக்கிற டைமும் வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் கூட பேசிப்பட்டு பிரச்சனை இல்லை. 2026ஆம் ஆண்டு பேச்சு முடியும் உங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு தான் கிளாஸ். இப்போ மெல்ல ஸ்லோவா தான் போகும். இன்னும் இன்னும் ஆட்கள் வாரத்துக்கு இருக்காங்க. ஓகே. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்னது விளங்கிட்டாமா? எழுதி உங்களுக்கு நான் நோட்ஸை தர நீங்க எழுதுறதை விட படிச்சுட்டு ரஃப்தாள் வாங்குங்க. அந்த கிலோகிராம்ல நிறுத்து கொடுப்பாங்க, ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு வாங்கலாம். நான் அதில் தான் வாங்கி படிச்சுக்கொண்டேன். நான்லாம் அப்போ இல்லை, அப்பத்துல இருந்து எழுதுவேன். நான் படிச்சதை அப்படியே எழுதுவேன். அது ரெண்டா ஒரு ஒட்டடிச்சு எடுப்பேன். எப்படின்னு சொன்னால் 300 ரூபாய்க்கு வாங்குவேன், கிலோகிராம்ல நிறுத்து வாங்குவேன், நிறைய வரும். அது என்ன செய்வேன், நாலா மடிச்சு கத்திரிக்கோலில் வெட்டி பின் பண்ணி எடுத்து படிச்சதை அதுலயே ஃபுல்லா எழுதி 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 எக்ஸாம்பிள் செஞ்சு பார்ப்பேன். நானே எனக்கே டீச் பண்ணி கொள்வேன். அப்படித்தான் நான் படிச்சேன். அப்போ உங்களுக்கும் இது இலகுவா இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க. எப்படின்னு சொன்னால் நான் படிச்சத நான் ஃபுல்லா பிடிஎஃப் வச்சு தான் படித்தேன். பிடிஎஃப் வச்சு படிச்சதுக்கு பின்னால் என்ன செய்வேன், பாடமாக்கி என்ன செஞ்சுட்டு ரிவிஷன் செஞ்சுட்டு ஃபுல்லா எழுதுவேன். நான் படிச்சதை ஃபுல்லா எழுதுவேன். என்ன சரி பிழை வருதா இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு பாஸ் பேப்பர் செய்வேன். இந்த மெத்தட்ல படிங்க, 100% நல்ல ரிசல்ட் எடுப்பீங்க. ஓகே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப முகாமைத்துவம் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கட்டாயம் நினைச்சு கொள்ளுங்க, தனிநபருக்கு ஒரு முகாமை என்ன செய்யும். இப்ப பாருங்க, ஒரு நீங்க படிப்பதற்கான ஒரு முகாமைத்துவத்தை ஒதுக்குறீங்க, நேரத்தை ஒதுக்குறீங்க. தஹஜ்ஜுதுக்கு எழும்பி 4 மணில இருந்து 7 மணி வரையும் பிசினஸ் ஸ்டடிஸ்ல இருக்கக்கூடிய யூனிட் 7 நான் ஃபுல்லா கவர் பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்றீங்க, ஒரு நியமத்தை நியமிக்கிறீங்க. அப்ப நியமிக்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ்,
உங்களுக்கு இலகுவான ஒரு முகாமைத்துவம் தனிநபருக்கு பங்களிப்பு செய்யும். இப்ப பாருங்க, தனிநபர்கள்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது சரியா நிறைவேற்றுறதுக்கு என்ன செய்வாங்க? நான் இப்ப தனிநபர் ஒருவர், இப்ப அவருடைய தனிநபருடைய வேலையை செய்யறதுக்கு எங்கே சரி போகணும்னு சொன்னால், அவர் என்ன செய்வாரு? எந்த ஒரு இடத்திற்கும் செல்வதற்கு இப்ப நீங்க டபுள் ஐடி எக்ஸாம் போட்டிருக்கீங்க. டபுள் ஐடிக்கு நீங்க எக்ஸாம் செய்யணும். இப்ப ஏ லெவலும் படிக்கிறீங்க. அப்ப இரண்டையும் முகாமைத்துவம் செஞ்சணும். இதுதான் என்னுடைய பொறுப்பு தனிநபருடைய. நான் டபுள் ஐடி ஈவினிங்ல படிக்கணும். ஏ லெவல் மார்னிங்ல படிக்கணும். இரவுலையும் டபுள் ஐடியை கொஞ்சம் படிச்சுக்கொள்ளணும். டபுள் ஐடி எக்ஸாம் நெருங்கிக்கிட்ட கொஞ்சம் டபுள் ஐடியை கூட படிச்சுக்கொள்ளணும். இது உங்களுடைய தனிநபர்களுடைய எதிர்பார்ப்பு. நான் இதைத்தான் செய்யணும். அதான் முகாமைத்துவம் பண்றேன். நீங்க நினைச்சு கொள்ளுங்க. இப்ப நீங்க உதாரணமா பாருங்களேன், நீங்க ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சிருப்பீங்க. அது ஒரு மேனேஜ்மெண்ட். நான் இவ்வாறு படிச்சுக்கொள்ளணும்னு சொல்லி ஒரு அதாவது முகாமை பண்றேன் நீங்களே. இப்ப விளங்குதா? முகாமைத்துவம் ஒரு தனிநபருக்கும் பங்களிப்பு செய்யும். ஓகே, சும்மா நீங்க லைட்டா இதை பார்த்து எழுதி கொள்ளுங்க, நீங்க படிச்சு கொள்ளுங்க. ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப அமைப்புன்னு சொன்னா ஒரு நிறுவனத்துக்கு தான் சொல்லுது. அமைப்புண்டா ஒரு நிறுவனத்திற்கு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க பக்கத்துல. ஒரு நிறுவனத்திற்கு சொல்லுது. இலாபத்தை உச்சப்படுத்துறதுக்கு இப்ப பாருங்க, முகாமைத்துவம்ன்றது ஒரு நிறுவனத்துக்கு முகாமை இல்லாம இலாபத்தை உச்சப்படுத்தலாமா? ஒரு நிறுவனத்திற்கு இலாபம் இல்லாம ஒரு நிறுவனத்துக்கு முகாமை இல்லாம இலாபத்தை உச்சப்படுத்தலாமா? இப்ப ஊழியர் இருக்காங்க நிறுவனத்துக்கு உள்ளே. ஒரு நிறுவனம் இருக்கும், அதற்கு உள்ளுக்கு ஊழியர் இருப்பாங்க. அப்ப ஊழியர் இருக்கின்ற பொழுது நிறுவனத்திற்கு உள்ள வேற யார் இருப்பாங்க? நிறுவன வளங்கள் இருக்கும். அனைத்தையும் முகாமை செய்வதற்காக ஒரு முகாமையாளர் இருக்கணும். அப்ப முகாமையாளர் இல்லாம நிறுவனம் ஒன்று செயல் ரன் பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது என்ன செய்யும்? ஊழியர் என்ன செய்வான்? தனக்கு ஏற்ற மாதிரி சுயநலமாக வேலை செஞ்சு கொள்வான். எனக்கு இயலும், இந்த டைம்ல தான் எனக்கு கஷ்டம் இல்லை, என்ன செய்வான்? அவனுடைய சுயநலத்தை யோசிச்சு வேலை செஞ்சு கொள்வான். அப்ப அடுத்தது நிறுவன வளங்கள் எல்லாம் என்ன செய்வான்? இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர், இருக்கக்கூடிய கதிரைகள், இதெல்லாம் என்ன செஞ்சு கொள்வான்? டைமுக்கு வேலையை முடிச்சு கொள்ளாம என்ன செய்வான்? அவனுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி அவன் செயற்படுவான். அப்ப இதுதான் அமைப்பொன்றுக்கு முகாமை இல்லாதல தீமை. அப்படிங்க கேட்டுக்கான், அமைப்பொன்றுக்கு முகாமைத்துவம் முக்கியத்துவம் பெறும் முறை. அப்ப மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, மேல மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. இப்படி பாயிண்ட மார்க் பண்ணிக்கொள்ளுங்க, இந்த இருக்கிறத மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. முகாமை இருக்கு தானே, இந்த இதுட்ட மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. எஸ்மா, டீச்சர்ஸ் கைட்ட வச்சு தான் வரும். ஆனா எக்ஸ்ட்ரா கேள்வி பிசினஸ் ஸ்டடீஸ்ல வரும். எக்ஸ்ட்ரா கேள்வி பிசினஸ் ஸ்டடீஸ்ல வரும். எப்படி வரும் என்று சொன்னால், எக்ஸ்ட்ரா கேள்வி எப்படி வரும் என்று சொன்னால், எப்படி வரும்னு சொன்னால், இப்ப முகாமைத்துவத்துல சில சில எக்ஸ்ட்ரா கேள்வி வரும். அதுக்கான நான் பாயிண்ட் எல்லாம் தந்துட்டு போவேன். அப்ப நீங்க கைட்ல இருக்கிறத தாண்டி உங்களுக்கு சில கேள்விகள் வரலாம். அப்ப அதற்குரிய கேள்வி நோட்ஸ் எல்லாம் தருவேன். ஓகே, worry பண்ண வேணாம். ஓகே, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்கம்மா. இலாபத்தினை ஒரு அமைப்பொன்று உச்சப்படுத்துறேன்னு சொன்னா அதற்குள்ள முகாமையாளர்கள் இருந்து என்ன செய்வாங்க? முகாமை ஊழியர்கள் சரியான நேரத்தில் வேலை செய்கிறார்களா? அதே போன்று நிறுவனத்திற்கு உள்ள ரிப்போர்ட், அதாவது வளங்கள் இருக்குதானே, வளங்கள் எல்லாம் சரியான முறையில் பயன்படுத்துகிறார்களா? சந்தையினை விரிவுபடுத்துறதுக்கு முகாமையாளர் என்ன செய்வாங்க? சந்தைன்னு சொன்னால் என்ன? சந்தை என்றால் என்ன? இப்ப பாருங்க, நீங்க சந்தைன்னு சொன்னா சமூகத்தின் நலன் புரின்னு சொன்னால், இங்க பாருங்க. சாரி, நான் உங்களுக்கு ஸ்லோவா போறேன் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்லோவா போறேன். இங்க பாருங்க, இந்த ஒரு பாயிண்ட் உண்டு. வணிக கர்மங்களை திட்டமிடுவதற்கு. அப்ப குட் பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இது வணிக கர்மங்கள்ட செயற்பாடத்தான் சொல்லுது. அப்ப முகாமைக்கு வணிகம்னு சொன்ன ஒரு பிசினஸ். அப்ப இங்க வணிகம்ன்றது தான் அமைப்பை குறிக்குது. அமைப்புக்கு பக்கத்துல நிறுவனம் அல்லது ஒரு வணிகம் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அமைப்புக்கு வணிகம் அல்லது ஒரு அமைப்பு, இதைத்தான் குறிக்குது. ஓகே, ஓகே, குட். அப்ப நல்ல. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தாரேன். வணிக கர்மங்களை திட்டமிடுறதுக்காக, அப்ப இது ஒரு முகாமைத்துவத்துக்கு கட்டாயம் தேவையான விடயம். இதில் ஒரு 4 பாயிண்ட் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு நிறுவனத்துக்கு முகாமைத்துவம் எவ்வாறு வழிவகுக்கும்? முகாமை இருந்தால்தான் வெற்றியை தீர்மானிக்கலாம்.
பாருங்க, முகாமையாளர் இல்லாம ஊழியரை மட்டும் வேலை செய்ய விட்டால் நிறுவன வளங்கள் எல்லாம் சேதம் அடிச்சு என்ன செய்வாங்க, அவங்களுடைய சுயநலத்திற்காக அவங்க வேலையை செஞ்சுட்டு போவாங்க. இப்போ உதாரணமா பாருங்க, ஹெச்என்பி பேங்க் இருக்கு தானே, ஹெட் நேஷனல் பேங்க் இருக்கு தானே, இந்த ஹெச்என்பி பேங்குக்குள்ள ஒரு மேனேஜர் இருப்பாரு தானே. அப்ப நீங்க பேங்குக்குள்ள போய் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க அதுக்குள்ள போனா உங்களுக்கு விளங்கும். முகாமையாளர் இருப்பாரு, போட்டோ அடிச்சிருக்கும் தானே, சீனியர் மேனேஜ்மெண்ட் சொல்லி சீனியர் மேனேஜர்னு சொல்லி அடிச்சிருக்கும், இன்னொரு ஆள் அசிஸ்டன்ட் மேனேஜர்னு சொல்லி அடிச்சிருக்கும். அப்ப பாருங்க, மேனேஜருக்குன்னு தனியா ஒரு ரூம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அப்ப அக்கவுண்டனுக்காக, அசிஸ்டன்ட் அக்கவுண்டனுக்காக, அதே மாதிரி வந்து பேங்க் அதாவது கார்ட் ஓபன் பண்ற பேங்க் நியூ ஓபன் பண்றவங்களுக்காக, நகையை ஈடு வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு தனிப்பட்ட துறைகளை என்ன செஞ்சிருப்பாங்க, நிறுவனத்துக்கு உள்ள ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்திருப்பாங்க. அப்ப இதெல்லாம் என்னத்துக்கு, நிறுவனத்தினை முகாமைத்துவப்படுத்துறதுக்கு. அதெல்லாம் அவங்க வேலையெல்லாம் செய்வாங்களான்னு சொல்லி பார்த்து சரியான முறையில் வேலையை செய்றாங்களா, வணிகத்தினை வெற்றிக்கு இட்டுச் செல்வதற்குரிய அவங்களுடைய வேலைகள் நடக்குதா என்பதனை கண்காணிப்பதுதான் ஒரு முகாமையாளருக்குரிய பொறுப்பு. அதைத்தான் நீங்க சொல்லுது. இப்ப விளங்கி இருக்கும் உங்களுக்கு, வணிகத்துக்கு வெற்றியை தீர்மானிக்கிறது. அப்ப இங்க பாருங்க, சந்தையினை விரிவுபடுத்திக் கொள்வதற்கு, சந்தையை விரிவுபடுத்திக் கொள்வதற்குலாம் இங்க ஒரு புது பாயிண்ட் இல்ல. சந்தையை விரிவுபடுத்திக் கொள்வதுன்றது புது பாயிண்ட் இல்ல. சந்தைன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நீங்க யோசிங்க, மார்க்கெட். இப்ப ஒரு நிறுவனம் ஒரு மார்க்கெட்ல உடன்பட்டு வருதுன்னு சொன்னால், சந்தைக்கு இறங்குதுன்னு சொன்னால், அங்க போட்டியாளர்கள் காணப்படுவான். இப்ப யோசிங்க நீங்க, நான் மட்டுமா பிசினஸ் ஸ்டடிஸ் செய்வேன்? இல்ல தானே. இப்ப நான் மட்டும் பிசினஸ் ஸ்டடிஸ் செஞ்சா பிரச்சனை இல்லை என்கிட்ட. பல்லாயிரம் பேர் படிப்பாங்க. ஆனால் ஸ்ரீலங்கா ஃபுல்லா நிறைய பேர் பிசினஸ் ஸ்டடிஸ் செய்வாங்க. அதே மாதிரி டபுள் ஐடி செய்வாங்க. அப்ப சந்தையினை விரிவுபடுத்திக் கொள்வதற்கு, என்னுடைய மார்க்கெட்டை நான் விரிவுபடுத்திக் கொள்வதற்கு நான் முகாமை செய்யறது ஒரு நிறுவனத்துக்கு கட்டாயம். ஏன்? இப்ப நான் மற்ற பொருட்களை, அதாவது மற்ற நிறுவனத்தை விட எந்த நிறுவனத்தை நான் என்ன செய்யணும், விரிவுபடுத்திக் கொள்வதைத்தான் நான் விரும்புவேன். அப்ப அமைப்பொன்றுக்கு அல்லது நிறுவனம் ஒன்றிற்கு சந்தை எவ்வாறு விரிவுபடுத்திக் கொள்வதைத்தான் இங்க விளக்குது. ஓகே. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், இதுல ஒரு 4 பாயிண்ட் இங்க பாருங்க. வணிகம், நான் மார்க் பண்ற பாயிண்ட் பாருங்க. வணிகம் செல்லும் பாதையினை தீர்மானிப்பதற்கு. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நீங்க யூனிட் 1ல நிறுவனத்தினுடைய தொடர்புடைய அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் படிச்சிருப்பீங்க. உரிமையாளர், ஊழியர் சொல்லி எல்லாம் படிச்சிருப்பீங்க. கடன் கொடுத்தோர் அப்படின்லாம் சொல்லி படிச்சிருப்பீங்க தானே. அப்ப இங்க பாருங்கம்மா, வணிக கர்மங்களை வணிக செல்லும் வணிகம் செல்லும் பாதையினை தீர்மானிப்பதற்கா. அப்ப இப்ப ஒரு நிறுவனம் மார்க்கெட்ல இறங்கியிருக்கு, உழைக்குதா, இலாபம் கிடைக்கப் பெறுதா, தனக்கு கீழ் இருக்கக்கூடிய ஊழியர்கள் சரியான வேலைகளை செய்றாங்களா, மார்க்கெட்ல 50 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செஞ்சா எவ்வளவு லாபம் கிடைக்கப் பெறுது, ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணுமா என்று சொல்லி முகாமையாளர் என்ன செய்வாங்க, வணிகம் செல்லும் பாதையினை தீர்மானிப்பாங்க. அப்ப ஓகே, சரியான லாபம் கிடைக்கின்றது, ஊழியர்கள் சரியான பாதையில் செல்கிறார்கள். அப்ப இதெல்லாம் தீர்மானிப்பது ஒரு முகாமைக்கு இருக்கும் ஒரு நிறுவனத்துக்குள்ள. அப்ப இதுதான் நீங்க கட்டாயம் பார்க்க வேண்டியது. ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. அப்ப இவ்வளவுதான் நம்ம படிச்சிருக்கிறோம் இன்னைக்கு. உற்பத்தி திறன், முகாமை செயற்பாடு, தனிநபருக்கு எவ்வாறு தேவைப்படும் சொல்லி, ஒரு அமைப்புக்கு எப்படி தேவைப்படும் சொல்லி படிச்சோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப நம்ம இப்ப பாஸ் பேப்பருக்கு போகலாம். ஒரு பாஸ் பேப்பர், உங்களுக்கு பாஸ் பேப்பரை காட்டுறேன், எப்படி மேனேஜ்மெண்ட்ல கேள்வி வரும்னு சொல்லி. நான் இப்ப படிச்சு தந்ததை டுமாரோ படிச்சுட்டு வந்துடுங்க. ஃபுல்லா ஸ்பீட் அவங்களும் நோட்ஸ் எல்லாம் நிறைய தந்து கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் தர தண்டண்டே படிச்சிருங்க. ஓகே. இப்ப நம்ம பாஸ் பேப்பருக்கு போலாம். செட் போடுங்கம்மா. ஓம் சார் கிளியர்னு சொன்னா செட் போடுங்க. 2027ஆம் ஆண்டு பெச்சை விட 2028ஆம் ஆண்டு பேச்சு ஆர்வமா இருக்காங்க. ஏன்னா அதுல 40 பேர் 30 பேருக்கிட்ட கிளாஸ்ல லைவ்ல ஜாயின் பண்றாங்க.
கேட்டதுக்கு சொல்றாங்க ஐலண்ட் ரேங்க் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் நான் வரணும் சேர்னு சொல்லி. ஓகே, யாருக்கும் அத்தீஃப் கிளியர்மா? இல்மா கிளியர்? வேற கிளியர் இல்லாதவங்க கேளுங்க. கிளியர் இல்லாம யாரும் போகக்கூடாது. முகாமைத்துவம் படிச்சோம், முகாமைத்துவ செயற்பாட்டு கர்மங்கள் படிச்சோம், முகாமை தனிநபருக்கு எவ்வாறு வழிவகுக்கும், அமைப்புன்றிருக்கு எவ்வாறு வழிவகுக்கும்னு படிச்சோம். அப்ப இதெல்லாம் படிச்சுட்டு வந்திருந்தேன். நிலுக்ஷன் கிளியர். அவ 3 பேருக்கு தானே கிளியர்? ஏன் வெக்கப்படுறீங்க, கூச்சப்படுறீங்க? செட் போடுங்க. முசாஃப் கிளியர். ஓகே. நீங்க பிசிக்கலா கிளாஸ் போக தேவையில்லம்மா. நீங்க வேற எந்த இடமும் கிளாஸ் போகாதீங்க. நீங்க பிசினஸ் ஸ்டடிஸுக்கு நீங்க நைட்ட வந்த வேற எந்த இடமும் கிளாஸ் போகாதீங்க, பயப்பட வேணாம். நான் இப்போ உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு இறங்கி படிச்சு தரதுக்கு கேள்வி பேப்பர் எல்லாம் செய்யறதுக்கு இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. வேற இடத்துல போய் கஷ்டப்படுவீங்க. ஓகே, லம்மியா கிளியர். வேற யாருமா இருக்கீங்க? இவ்வளவு பேர் தானா? 5 பேர் தானா? உங்களுக்கு 5 பேருக்கு தான் கிளியர் மேனேஜ்மெண்ட். கிளியர் இல்லைன்னு சொன்னால் சொல்லுங்க, விளக்கப்படுத்துறேன். ஹம்தா. ஓகே சார், ஈஸி ஸ்டடி பிளேன் சொல்லுங்க சார். ஈஸி ஸ்டடி பிளேன் சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க தியரியை மட்டும் படிச்சுட்டு இருக்க வேணாம். பட் நான் இன்றைக்கு இப்போ டுடே நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னால் பிஸ்னஸ் ஸ்டடிஸ் படிக்கிறீங்க. பிஸ்னஸ் ஸ்டடிஸ் படிக்கிறீங்கன்னு சொன்னால் தியரியை மட்டும் படிச்சுட்டு இருக்க வேணாம். இப்போ நான் உங்களுக்கு இங்க இன்றைக்கு டுடே படிச்சு தந்த பாருங்க. உற்பத்தி திறன் படிச்சு தந்தேன். அதே பிறகு ப்ரோசஸ் செயல்முறை நான் படிச்சு தந்தேன். முகாமைத்துவ செயற்பாடுன்னு சொல்லி முகாமை செயற்பாடுன்னு சொல்லி படிச்சு தந்தேன். முகாமை செயற்பாடுகள் அடிப்படை. அடுத்தது முகாமைத்துவம் தனிநபர் மற்றும் அமைப்புகளுக்கு எவ்வாறு வழிவகுக்கும்னு சொல்லி படிச்சு தந்தேன். அப்ப இது உள்ளத்தையும் இன்றைக்கு படிச்சுட்டு என்ன செய்யணும்? நீங்க இதுக்குள்ள கேள்வி வந்திருக்கா ஃபுல்லா பாஸ் பேப்பரை தேடணும். தேடல் கட்டாயம், தேடல் முக்கியம். உள்ள என்ன செய்யணும்? பாஸ் பேப்பரை தேடணும். அப்ப உங்களுக்கு பாஸ் பேப்பரை தேடுகின்ற பொழுது என்ன செய்யும்? இன்னும் இலகுவா இருக்கும். விளங்குது ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப நீங்க பாஸ் பேப்பரை இப்போதுல இருந்து ஃபுல்லா செஞ்சுவாங்க. 20 வருட பாஸ் பேப்பரை ஃபுல்லா செய்யுங்க. 20 வருட பாஸ் பேப்பர் என்ன செய்யுங்க? ஃபுல்லா செஞ்சு கொள்ளுங்க. 20 வருட பாஸ் பேப்பர் கையில் எடுத்துக்கொள்ளுங்க. நானும் உங்களுக்கு பாஸ் பேப்பர் செய்வேன். ஓகே, நான் சொல்றத படிச்சு கொள்ளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் விளங்குதா? ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் விளங்குதா? ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பாஸ் பேப்பர் விளங்குதா? 2024ஆம் ஆண்டு ஸ்டூடெண்ட்ஸ். சாரி, 2024ஆம் ஆண்டு பேப்பர் வரல. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன் பாஸ் பேப்பரை கட்டாயம் செய்யுங்கன்னு சொல்லி தந்திருந்தேன். ஏதாவது டவுட் இருந்தா செக் போடுங்கம்மா. சரி, எனக்கு இது டவுட் இருக்குன்னு செக் போடுங்க. நான் பாஸ் பேப்பர் இருந்தா எடுத்துட்டு வரேன்.
குயிக்ல செக் போடுங்க. சார் எனக்கு இதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டவுட் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும்? எஸ்டர்டே உங்களுக்கு நான் எஸ்டர்டே கொஞ்சம் சார் டுடே சரி செக் போட்டீங்களா சார்? டுடே படிச்சது பாஸ் பேப்பர்ல வந்திருந்தா அந்த கொஸ்டின்ஸை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. ஓகேம்மா ஓகேம்மா, நான் அதைத்தான் இப்ப பாக்குறேன். ஓகே, அப்ப நான் உங்களுக்கு டுடே படிச்சதுக்குள்ள இப்ப பாஸ் பேப்பர் உங்களுக்கு சொல்லி காட்டுன்னு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. ஓகே, சரி. எப்ப எப்ப கிளாஸ் ஈக்கும் வீக்ல ஒவ்வொரு வீக்கும் 2 நாள் கிளாஸ் நடக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் ஒரு நாள் போட இருக்கிறேன். எப்பன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ், வெனிஸ்டே அதாவது புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு வழமையா கிளாஸ் நடைபெறும். 2026ஆம் ஆண்டு மாணவர்கள் எக்ஸாம் எழுதுகின்ற பொழுது எழுதி முடிச்சதுக்கு பின்னால் உங்களுக்கு டைம் டேபிள் மாற்றப்படும். உங்களுக்கு இன்னொரு 3 கிளாஸ் நடக்கும் வீக்ல. ஓகே, நைட்ல 7 மணிக்கு தான் நடக்கும். ஒரு 1.5 ஹவர் 2 ஹவர் 1.5 ஹவர் தான் கிளாஸ் நடக்கும். ஓகே, அப்ப நீங்க ஒரி பண்ணக்கூடா. அப்ப நான் உங்களுக்கு டைமுக்கு கிளாஸை ஃபுல்லா முடிச்சு கொள்வேன். என்ன செய்வேன்னு சொன்னால் ஃபுல்லா பாஸ் பேப்பரை தான் உங்களுக்கு பேஸ் பண்ணி சொல்லி தருவேன். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப நம்ம பாஸ் பேப்பர் இதுக்குள்ள வந்ததுக்குள்ள உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று சும்மா சொல்லி காட்டுன்னு பாருங்க, எப்படி வந்திருக்குன்னு மட்டும் பாருங்க. ஓகே, அப்ப இதுக்கு பின்னால நம்ம கிளாஸ்ல பெனிஃபிட்ஸ் விளங்கணும். எக்ஸாமுக்கு எது கட்டாயமோ அதை மட்டும்தான் படிச்சு தரம்ன்றது விளங்கணும். ஏன்னா சரி, பாஸ் பேப்பர் செஞ்சாலே போதும். எஸ், 20 வருட பாஸ் பேப்பரை கட்டாயம் நீங்க செஞ்சு கொள்ளுங்க. பாஸ் பேப்பர் தான் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயம் முக்கியம் இங்க, வேற ஒன்றும் இல்ல. மாடல் பேப்பர் அண்ட் பாஸ் பேப்பர். இப்போ நீங்க சார் பாஸ் பேப்பர் செஞ்சாலே போதுமா? இப்போ நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், பாஸ் பேப்பர்ன்றது கட்டாயம் முக்கியம். ஏன்னு சொன்னால் 20 வருட பாஸ் பேப்பர், யார் ஒரு மாணவன் 20 வருட பாஸ் பேப்பரை எந்த கேள்வியை எந்த பக்கம் விரித்து கொடுத்தாலும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கானோ அந்த மாணவனுக்கு கட்டாயம் 3A+ வரும். 3 சப்ஜெக்ட்லையும் அப்படி இருந்தான்னு சொன்னான். விளங்குதா? சொல்ற விளங்குதாமா? ஓகே, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தன்மை ஓகே விளங்கும்னு நினைக்கிறேன். பாஸ் பேப்பர் என்ன செய்யுங்க, 2016 2012 2015 இருந்து செஞ்சாலும் ஓகே. ஓகே, 2015 இருந்து செஞ்சாலும் ஓகே. கிளியரா விளங்குதா பேப்பர்? அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் மேனேஜ்மெண்ட்ல வந்த கேள்வி உங்களுக்கு தொட்டு காட்டுன்னு பாருங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ். சரி, 2011 நியூ சிலபஸ் தான். எஸ், நியூ சிலபஸ் தான். நீங்க நியூ சிலபஸை மட்டும் படிக்க வேணாம். நீங்க இப்ப நான் 2026ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு சொல்லியிருந்தேன் நீங்க 2019க்கு பிறகு பாஸ் பேப்பர் செய்யுங்க. ஆனால் உங்களுக்கு காலம் இருக்கு. அப்ப உங்களுக்கு இன்னும் இன்னும் தேடி தேடி படிக்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன செய்யும்? அப்ப என்ன செய்யும் உங்களுக்கு? அப்ப என்ன செய்யும்? இன்னும் உங்களுக்கு தேடல் அதிகரிக்கும். விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்ப இங்க வாங்க, பாஸ் பேப்பருக்கு போலாம். நம்ம உங்களுக்கு வளமையா 5வது கேள்வி வரும் ஸ்டூடெண்ட்ஸ். பாஸ் பேப்பர்ல இந்த கேள்வியில 5வது யூனிட் 5வது கேள்வி வரும்.
அப்ப இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நான் சொல்லி தந்திருந்தேன். கேள்வி நான் படிச்சு தந்ததுக்கு அங்கால வராது. இப்பதான் உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன். நீங்க பாருங்கம்மா. சரியான கருமங்களை சரியான வழியில் செய்தல். ஓகே. முகாமைத்துவம் என பீட்டர் டிராக்கர் குறிப்பிட்டார். இதெல்லாம் உங்களை குழப்பக்கூடிய பாயிண்ட். அப்ப இவ்வெண்ணத்தில் உள்ளடங்கி இருக்கும் அடிப்படை முகாமைத்துவ கூறுகள் இரண்டினை திரட்டாம். சொல்லுங்க, மைக் ஓன் பண்ணி சொல்லுங்க, செட் போடுங்க. உங்களுக்கு படிச்சு தந்திருக்கு, எப்படி கேள்வி வந்திருக்குன்னு பாருங்க. அடிப்படை முகாமைத்துவ கூறுன்னு சொல்லியிருக்கிறான். போன பாஸ் பேப்பர்ல செஞ்சோம், முகாமைத்துவ எண்ணக்கருக்கள்னு சும்மா கேட்டிருந்தான். அப்ப இதுல அடிப்படை முகாமைத்துவ எண்ணக்கருக்கள்னு சொல்லியிருக்கிறான். அப்ப சொல்லுங்க பாப்போம், யார் கெட்டிக்கார பிள்ளைகள்? இல்மா. ஓகேம்மா, வேற வேற யார் இருக்கீங்க? எல்லோரும் சொல்லுங்க ஆன்சர். இப்ப படிச்சு தந்தது உங்களுக்கு. பாப்போம் யார் சரியா சொல்றீங்கன்னு பாப்போமே. யார் சரியா சொல்றீங்க. இல்மா சொன்னது பிலமா. எலெக்ஷன் சொன்னது பில. முசாஃப், நீங்க இன்னும் அந்த கன்செப்ட்ல இருக்கீங்க. பாப்போம் யார் சரியாக ஆன்சரை சொல்றேன்னு பாப்போம். இந்த பாஸ் பேப்பர் நான் செஞ்சிருந்தேன். இந்த பாஸ் பேப்பர் செய்யல. வினைத்திறன் பயனுறுதி. குட். குட் பாயிண்ட். வேற யார் இருக்கீங்க? வினைத்திறன் பயனுறுதி. வேற யார் இருக்கீங்க? நிஸ்மா. குட். வேற யாருமா இருக்கீங்க? ஹம்தா. நிறுவனம் இயங்கும் வணிகச் சூழல் இல்லம்மா. உற்பத்தி திறன் இல்லம்மா. அப்ப கேள்வி எப்படி கேட்கிறான்னு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். லம்யா. செயன்முறை இல்லம்மா. இல்ல. ஒரு நிஸ்மா மட்டும் சொல்லியிருக்கிறீங்க ஆன்சர். நல்ல ஆன்சர், குட் ஆன்சர். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவு பேர் தானே? இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், இங்க பாருங்கம்மா. நோட்ஸுக்கு வாங்க, குழப்பிக்கொள்ள கூடா. நோட்ஸுக்கு வாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் நோட்ஸ்ல சொல்லி தந்திருக்கிறேன். இங்க பாருங்க, இங்க வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன்மா. முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் சொல்லி கேட்டா இதை கொடுங்க. நீங்க சொல்ற உற்பத்தி திறனை கொடுக்கலாம், செயல்முறையை கொடுக்கலாம், வணிக வளங்களை கொடுக்கலாம். ஓகே, கொடுங்க, இதெல்லாம் கொடுங்க. முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் கேட்டா முகாமைத்துவ அடிப்படை செயற்பாடுகள் சொல்லி ஒரு நிறுவனத்துக்கு தேவையான, அதாவது அடிப்படை செயற்பாடுன்னு சொல்லி வேற மாதிரி கேட்பான். அதுக்கு நீங்க அதை கூட அவன் ஆன்சர்ல சொல்லியிருக்கிறான். உங்களுக்கு கேட்ட கேள்வியில சொல்லியிருக்கிறான், சரியானவற்றை முறையாக செய்வதே முகாமைத்துவம் ஒரு லைன்ல எட் பண்ணிருக்கிறான் பாருங்க. அப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறேன்? முகாமைத்துவத்துல பயனுறுதி, விளைத்திறன், இது ரெண்டும் தான் ஒரு நிறுவனத்துக்கு அடிப்படையான விடயம். என்னோட சொன்ன நேற்று கிளாஸ் வந்தவங்களுக்கு விளங்கி இருக்கும். இது ரெண்டையும் ஃபுல்லா டீப்பா படிச்சு தந்தேன். விளங்குதா? இப்ப இந்த பாஸ் பேப்பர்ல வாங்க. இந்த பாஸ் பேப்பர்ல வாங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பாஸ் பேப்பருக்கு வாங்க. இந்த பாஸ் பேப்பருக்கு வாங்க. இப்ப 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் நான் உங்களுக்கு காட்டினேன். இந்த பாஸ் பேப்பர்ல கேட்டிருக்கிறான், இதன் உங்களுக்கு கிளாஸஸ் முக்கியம் சொல்றது. விளங்குதா? பாஸ் பேப்பர் கிளாஸ் ஏன் முக்கியம் விளங்குதா? அப்படி கேள்வி கேட்கிறான்னு சொல்லி இங்க கேட்டிருக்கிறான் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். மேற்குறித்த முதலாவது 5வதுல பாருங்க, 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். முகாமைத்துவம் என்பது மாற்றம் அடைந்தாம். இந்த பாருங்க சொல்லியிருக்கிறான். இங்க பாருங்க, முகாமைத்துவம் என்பது என்று சொல்லியிருக்கிறான், மாற்றமடைந்து செல்லும் சூழலில் வணிக இலக்குகளை. ஓகே, இலக்குகளா? அப்ப வணிகத்தின் இலக்கு நோக்கம் உங்களுக்கு படிச்சு தந்திருந்தேன். ஓகே, அப்ப இங்க இதை பற்றி தான் சொல்லியிருக்கிறான். அப்ப இங்க வினைத்திறன் பயனுறுதி எல்லாம் பற்றி சொல்லல. இங்க கேள்வியை பாருங்கம்மா. மெயின் கேள்வி இங்க வினைத்திறனையும் சொல்லியிருக்கிறான், பயனுறுதியும். இங்க கேள்வி என்ன இருக்கிறான் பாருங்க. மேற்குறித்த முதலாவது கேள்வி பாருங்க, வரைவிலக்கணத்தில் உள்ளடக்கி உள்ள முகாமைத்துவ எண்ணக்கருக்கள்.
மேற்குறித்த வரைவிலக்கணத்தில் உள்ள. அப்ப இதுல என்ன வரும்? முகாமைத்துவத்துல மேல குறிப்பிட்டிருக்கான் இலக்கு, அதாவது வினைத்திறன் வரும், பயனுறுதி வரும், வேற என்ன இருக்குது? நீங்க சொன்னது வணிக வளங்கள் வரும், விளங்குதா? செயன்முறை வரும், இல்மா நிஸ்மா எல்லாம் சொன்னது வரும். ஏன்? அது முகாமைத்துவ எண்ணக்கருக்கள். இப்ப பாருங்க, மேற்குறித்த வரைவிலக்கணத்தில் உள்ள இடம் முகாமைத்துவ எண்ணக்கருக்கள். அது வேறது ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப 2022ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் இது. இப்ப விளங்குதா? பாஸ் பேப்பர் செஞ்சாலும் எவ்வளவு மூமெண்ட் எவ்வளவு படிச்சு கொள்ளலாம்னு சொல்லி. தியரிய படிச்சதுக்கு பின்னால் ஏன் பாஸ் பேப்பர் செய்யறேன்னு இப்ப விளங்குதா உங்களுக்கு? அப்ப மேற்குறித்த வரைவிலக்கணத்தில் உள்ளடக்கியுள்ள முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் 4 தரட்டா. அப்ப என்ன கொடுப்பீங்க? பயனுறுதி, வினைத்திறன், வணிக வளங்கள், செயன்முறை. அப்ப இதான் இதனுடைய ஆன்சர். அப்ப 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பருக்கு வாங்க, இங்க வாங்க. இப்ப 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் காட்டினேன். இதுல என்ன கேள்வி கேட்டிருக்கான்னு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். இங்க பாருங்க, கேட்டிருக்கிறான், சரியான கருமங்களை சரியான வழியில் செய்யட்டாம். சரியான கருமங்களை சரியான வழியில் செய்யட்டாம். முகாமைத்துவம் என பீட்டர் டிராக்கர் குறிப்பிட்டுள்ளார். ஓகே, எண்ணத்தில் உள்ளடக்கி இருக்கும் அடிப்படை முகாமைத்துவ கூறு. அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன், உத்தேச நோக்கத்தை அடைந்து கொள்வதற்கு ஒரு நிறுவனம் உத்தேச நோக்கம் ஒன்றினை அடைந்து கொள்வதே பயனுறுதினு சொல்லி தந்தேன். சரியான முறை, செய்ய வேண்டியதை சரியாக செய்தல். வினைத்திறன் சொல்லி தந்தேன், குறைந்த உள்ளீட்டை கொண்டு அதிக வெளியீட்டினை பெற்றுக்கொள்ளல். அப்ப அதுலயும் சொல்லி தந்தேன். அப்ப இரண்டும் தான் உங்களுக்கு இங்க மேல தந்திருக்கிறான் பாருங்க. டபுள் கிளிக்ல மார்க் போட்டு தந்திருக்கான், கமா போட்ட மாதிரி இந்த தந்திருக்கான் பாருங்க. சரியான கர்மங்களை சரியான வழியில் செய்தல். இந்த பாயிண்ட எட் பண்ணாமல் முகாமைத்துவத்தில் உள்ளடக்கி இருக்கக்கூடிய அடிப்படை முகாமைத்துவ கூறுண்டா நீங்க சொன்ன ஆன்சர் எல்லாம் சரி. அப்ப இங்க சொல்லியிருக்கிறான், சரியான கர்மங்களை சரியான வழியில் செய்தல் என்று சொல்லி 2 கர்மம் தான் படிச்சிருக்கிறோம், 2 கூறு கேட்டிருக்கிறான். அப்ப பயனுறுதியும் வினைத்திறனும் தான் வரும். இப்ப விளங்கிட்டா? ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ், மை ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே தானே? இதோட உங்களுக்கு சொல்லி தர முடியுமா? சொல்லுங்க பாபு. ஓகே, லம்யா ஓகேமா, கிளியர். பயனுறுதி, வினைத்திறன், ஓகே கிளியர். வேற யார் இருக்கீங்க? கிளியர் இல்லாட்டி எனக்கு செக் போடுங்க, எனக்கு கிளியர் இல்ல சார் சொல்லித்தாங்கன்னு சொல்லி. அதான் சொல்ற, கிளாஸ் கட் பண்ணாம வந்தா கிளியர் இல்லாம இருக்கு. இப்ப கிளியர் சார். ஓகே இல்மா, குட், கிளியர் சார். இப்படி ரெண்டுமான டிஃப்ரெண்ட் காண்ற, எப்படி ரெண்டுமான டிஃப்ரெண்ட் காண்ற. ஓகேமா, சொல்லித்தரேன் ஹப்சா. நைஸ் சார், கிளியர் சார். ஓகேமா ஹப்சா, எப்படி டிஃப்ரெண்ட் காண்றேன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். கிருத்தி, கிளியர் சார். ஓகே ஹப்சா, நீங்க வினைய கொள்ளுங்கம்மா. இப்படி நீங்க செட் போட்டு நீங்க இப்படி என்னோட பேசுகின்ற பொழுது நானும் உங்களுக்கு இன்னும் இன்னும் படிச்சு தரலாம். ஓகே, அப்ப ஹப்சா விலையும் கொள்ளுங்க. பயனுறுதி, நேற்று கிளாஸ் வந்தீங்களா ஹப்சா? நீங்க நேற்று கிளாஸ் வந்தீங்க தானே? நேற்று கிளாஸ் வந்திருந்த அந்த குழப்பம் உங்களுக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு நான் ஷோர்ட் நெட் இல்ல, அப்பதான் உங்களுக்கு குழப்பம். இப்ப விளங்குதா ஏன் கிளாஸ் கட் பண்ணா? இப்ப விளங்குதா ஏ லெவல் எப்படி கஷ்டம்னு சொல்லி? ஏன் ஏ லெவல் கஷ்டம்னு சொல்றேன்னு விளங்குதா? கிளாஸ் கட் பண்ண என்ன செய்யும்? ஒன்றுமே விளங்காது. அப்ப ஹப்சா, நேற்று நடந்த கிளாஸ் ரெக்கார்டிங் குரூப்ல போட்டிருக்கேன்மா, பாருங்க. ஆனா இன்னொரு தடவை உங்களுக்கு சொல்றேன் ஸ்டூடெண்ட்ஸ், நிறுவனத்துல அடிப்படை முகாமைத்துவ கூறுகள்ல பயனுறுதி, வினைத்திறன் இருக்கு தானமா? இது இரண்டும் உங்களுக்கு பலமுறை கேள்வியில கேட்டிருக்கான். இங்க பாருங்க, இங்க பாருங்க கேள்வி எப்படி கேட்டிருக்கான்னு சொல்லி. அடுத்து இங்க பாருங்க ஹப்சா, இங்க பாருங்க கேள்வி கேட்டிருக்கான். அந்த பாஸ் பேப்பர் நேத்து செஞ்ச பாஸ் பேப்பர், நீங்க ரெக்கார்டிங் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இங்க வாங்க, இங்க பாருங்க. மேற்குறித்த சாரி, இந்த 2021ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் நினைக்கிறேன். 2020. இங்க பாருங்க கேட்டிருக்கான் 2020 பாஸ் பேப்பர்ல. ஓகே, ஜூம் பண்றேன் பாருங்க. 2020 பாஸ் பேப்பர்ல முதலாவது கேள்வியில ஆவண கேள்வியை பாருங்க. பயனுறுதி, வினைத்திறன் ஆகியவற்றுக்கு இடையிலான தொடர் வினை விளக்கட்டாம். அப்ப இதை வச்சு பாருங்க, 2017 கேட்டிருக்கிறான், 2020 கேட்டிருக்கிறான், 2022 கேட்டிருக்கிறான். அப்ப தொடர்ச்சி. அப்ப நான் இதை ஏன் உங்களுக்கு சொன்னேன், 20 வருட பாஸ் பேப்பரை கரைச்சி குடிச்ச மாணவர்களுக்கு
பிசினஸ் ஸ்டடிஸாக இருந்தாலும் சரி, அக்கவுண்டிங்காக இருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸாக இருந்தாலும் சரி, வெறும் தூசி. இப்ப விளங்குது அப்படி கேள்வி வருதுன்னு சொல்லி. அப்ப 2020ஆம் ஆண்டு பாருங்கம்மா ஹப்சா, பயனுறுதி நான் சொல்லி தந்தேன். நிறுவனம் ஒன்று உத்தேச நோக்கத்தை அடையிறதுக்கு இப்போ ஒரு நிறுவனத்துக்கு நோக்கம் இருக்கும் தானமா? செய்ய வேண்டிய விடயங்களை சரியாக செய்தலே பயனுறுதி. வினைத்திறன் என்பது சரியானதை செய்தல். அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸ், நிறுவனத்துக்கு உள்ளீடு இருக்கும், நிலம் உழைப்பு மூலதனம் ஹப்சா. ஓகே, அந்த உள்ளீட்டை ஒரு வெளியீடா மாத்துறது அதிக வெளியீட்டினை பெற்றுக்கொள்ற. குறைந்த உள்ளீட்டை பயன்படுத்தி அதிக வெளியீட்டினை பெற்றுக்கொள்ற. இப்ப நீங்க நிலம் இருக்கு, உழைப்பு இருக்கு, மூலதனம் இருக்கு, முயற்சி இருக்கு, உங்கள்ட்ட அதிக செலவு செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்ப என்ன செய்றீங்க? நீங்க லாபத்தை பெறணும், அதிக வெளியீட்டினை பெறணும்னு சொல்றதுதான் வினைத்திறன். இப்ப நீங்க அப்படி பெற்றுக்கொண்டீங்கன்னா, இப்ப பாருங்க, நீங்க 5000க்கு ஒரு மொபைல் போன் வாங்கியிருக்கீங்க. ஒரு 5000க்கு, சாரி 20,000க்கு ஒரு ஐபோன் 11, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், ஐபோன் 20,000க்கு வாங்கலாம். 11 ப்ரோ வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கிறோங்க. அப்ப அது குறைந்த வளம் உண்டு. அத 60,000க்கு நீங்க விற்பனை செஞ்சீங்கன்னா, 20,000க்கு தான் வாங்கியிருக்கீங்க, 60,000க்கு விற்பனை செஞ்சிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு அது என்ன? வினைத்திறனாக செயற்பட்டிருக்கீங்க. குறைந்த உள்ளீடு உங்களுக்கு. 20,000 பணத்தை வச்சு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? 60,000க்கு விற்பனை செஞ்சீங்க, 70,000க்கு விற்பனை செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வினைத்திறன். அப்ப இங்க பயனுறுதின்னா என்ன? ஒரு நிறுவனத்துக்கு இப்ப நீங்க யோசிங்க, ஹப்சா என்ற நிறுவனம் ஒரு பயனுறுதியாக செயல்படணும். அப்படி என்று சொன்னால், நீங்க ஆடை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம். என்னுடைய ஆடையை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யணும். இதான் உங்களுடைய நோக்கம். ஆ, இந்த உத்தேச நோக்கத்தை சரியான முறையில் அடைந்து கொள்வதே பயனுறுதி. அப்ப இங்க வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்க வாங்க. இதை நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த பாஸ் பேப்பருக்கு வாங்க, 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்க பாருங்கம்மா. சரியான கருமங்களை சரியான வழியில் செய்யலாம். அப்ப உங்களுக்கு சரியான கருமங்களை சரியான வழியில் செய்யறதுக்கு ரெண்டே தொழிற்பாடு தான் இருக்கு. செயற்பாடு, கூறுகள், பயனுறுதி, வினைத்திறன். அதைத்தான் இங்க ரெண்டையும் கேட்டிருக்கான். இப்ப கிளியரா ஹப்சா? செக் போடுங்கம்மா. இதோடையும் கிளியர் இல்லாம இருக்கா? இன்னும் கிளியர் இல்லாட்டி ஹப்சாக்கு எஸ்டர்டே கிளாஸ் ரெக்கார்ட் இருக்கு, அதை பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப டுடே கிளாஸஸ் நடந்ததுல உங்களுக்கு ஃபுல்லா முடிச்சிட்டு ஹப்சா. ஓ கிளியர் சார், ஓகே குட். ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ், மை டே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் கிளாஸஸ்ல பிள்ளைகள் ஜாயின் பண்ண இருக்காங்க, ஜாயின் பண்றதுக்கு இருக்காங்க. ஓகேம்மா. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க கிளாஸ்ல மிஸ் பண்ணி டுடே என்ன படிச்சோம்னு சொல்லி மார்க் பண்ணி என்ன செய்யணும்? நான் படிச்சு தந்ததுக்குள்ள பாஸ் பேப்பரை தேடி ஒரு மார்க்ஸுக்குனாலும் நீங்க தேடுங்க, ஒரு மார்க்ஸுக்குனாலும் தேடுங்க. அதைத்தான் நான் சொல்லி தரேன். விளங்குதா? இன்னைக்கு என்ன படிச்சோம்னு சொல்லி ஃபுல்லா தேடுங்க. தேடல் கட்டாயம் முக்கியம். நான் உங்களுக்கு இன்னும் ஃபுல்லா போகல, மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள இன்னும் நீங்க இறங்கல ஃபுல் மார்க் செய்யறதுக்கு. முகாமைத்துவ எண்ணக்கருக்கள் இதைத்தான் எத்தனை பேப்பர்ல உங்களுக்கு சொல்லி சொல்லி தந்துட்டேன். கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான்னு சொல்லி. அப்ப நோக்கம் குறிக்கோளுக்கு வேறுபாடு கேட்கிறான். நிறுவனம் என்னன்னு கேட்கிறான். இதெல்லாம் உங்களை பாடமாக்கி சொல்லியிருந்தேன். அப்ப நிலம் உழைப்பு இதான் நிறுவனத்தின் வளங்கள். அப்ப பயனுறுதி வினைத்திறன் படிச்சு தந்திருக்கிறேன். அப்ப இதெல்லாம் நீங்க போன்ல ஸ்டடி நேற்று நடந்த ரெக்கார்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இலகுவா போயிடும். இப்ப நம்ம இன்றைக்கு படிச்சது உற்பத்தி திறன் என்னென்னு படிச்சோம். அப்ப அடுத்தது செயல்முறை என்னன்னு சொல்லி தந்தேன். முகாமைத்துவ செயற்பாடுகள்னு சொன்னா என்னன்னு சொல்லி தந்தேன். முகாமைத்துவ செயற்பாடுகள் ஒரு தனிநபருக்கும் அமைப்புக்கும் ஒரு குழுக்களுக்கும் எவ்வாறு செயற்படும், எவ்வாறு தேவைப்படும், வழிவகுக்கும்னு சொல்றத பார்த்தோம். இதோட தான் கிளாஸ் முடிச்சதுக்கு பின்னால பாஸ் பேப்பர் உங்களுக்கு ஒரு லைட்டா பார்த்தோம். அப்ப இன்றுல இருந்து ஒரு பாஸ் பேப்பருக்கு ஒரு தனியா ஒரு கொப்பி எடுத்துக்கொள்ளுங்க. பாஸ் பேப்பருக்கு தனியா கொப்பி எடுத்துக்கொண்டு அதை நடுவால பிரிங்க. நடுவால பிரிச்சு முன்னுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதியை 12ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுங்க. 12ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர், 12ஆம் ஆண்டு கேள்வி மட்டும் செய்யறதுக்கு. அதே இங்கில பிரிங்க 2வது சைட்ல மேனேஜ்மெண்ட் சைட் 13ஆம் ஆண்டு பாடத்துக்கு மட்டும் பாஸ் பேப்பர் செய்யறதுக்கு பிரிச்சு கொள்ளுங்க. இப்ப ரெண்டையும் பிரிச்சிங்கன்னா ரெண்டையும் வேற வேற மெத்தட்ல செய்யுங்க. உங்களுக்கு லாஸ்ட்ல எக்ஸாம் நெருங்கிக்கிட்டா 6ஆம் தவணை எக்ஸாம் நடக்கும் தானே, அப்ப ஃபுல்லா உங்களுக்கு பேப்பர் செய்கின்ற பொழுது இலகுவாயிரும். இதுதான் மெத்தட். ஓகே, இன்ஸ்டால்ல ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க உங்களுக்கு கட்டாயம் கிளாஸஸ்ல என்ன சரி மாற்றணுமா, என்ன சரி விலங்கல்லையா என்று சொன்னால் கட்டாயம் பிரைவேட்டா மெசேஜ் போடுங்க.
ஏதாவது உங்களுக்கு சிக்கல் இஷ்யூ இருக்குன்னு சொன்னாலும் மார்க் போடுங்க. இந்த ஜூலை மந்த் ஃபுல்லா உங்களுக்கு கிளாஸஸ் ஃப்ரீயா தான் நடைபெறும். நீங்க ஆகஸ்ட் மாதம் 8ஆம் மாதத்திற்கு கட்டணத்தை இப்போவே செலுத்தி ரிஜிஸ்டர் செய்து ரிஜிஸ்டர் நம்பரையும் பெற்றுக்கொள்ளலாம். நான் இது உங்களுக்கு தற்காலிகமான நோட்ஸா தான் தந்தேன். இன்னும் இதையும் விட இன்னும் நல்ல நோட்ஸ் இருக்கு பிடிஎஃபா. அது என்ன செய்வேன்னு சொன்னால் இன்னொரு குரூப் இருக்கு, ஒஃபீஷியல் குரூப். கேஸ் பேமெண்ட் பண்ணி ரிஜிஸ்டர் நம்பர் பெற்றுக்கொண்ட மாணவர்கள் அதில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் கிளாஸஸ் இனி இலகுவான மெத்தட்ல பேப்பர் அண்ட் பாஸ் பேப்பர் ஃபுல் பிடிஎஃப்ல நடைபெறும். அப்போ நீங்களும் என்ன செய்யுங்க, எல்லோரும் இதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அப்போ இன்னும் மாணவர்கள் வாரத்துக்கு இருக்காங்க. கட்டாயம் என்ன செய்யுங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும், நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் கிளாஸஸ் இப்படித்தான் சார், பிஸ்னஸ் ஸ்டடீஸில் கஷ்டம்னு நினைச்சேன், மேனேஜ்மெண்ட்டில் கஷ்டம்னு நினைச்சேன், இப்போ இதுதானா மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடியது இதுதானா, அப்ப எனக்கு இலகுவாக இருக்கு. 1500 தன்மை நீங்க பேமெண்ட் பண்ணணும். டோட்டல் கிளாஸ் பாஸ் பேப்பர், மாடல் பேப்பர், எம்சிக்யூ, தியரி, நீங்க 1500 தான் பேமெண்ட் பண்ணணும். அவ்வளவுதான். ஓகே. அப்ப அதுலயும் குரூப்ல இருக்காங்க கொஞ்சம் பேரு. அப்ப நீங்களும் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபீட்பேக் கட்டாயம் கிளாஸஸ்ல ஃபீட்பேக் கட்டாயம் போடுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இன்ஷா அல்லாஹ் see you next class.